இந்த அமர்வுக்கு தலைமை ஏற்க போவது வந்து திருமிகு கோபி நாயனார். அவர் ஒரு பிரபல திரைப்பட இயக்குனர். அறம் அவருடைய படம் வந்து நம்முடைய நினைவில் நிற்கக்கூடிய ஒரு படம். இப்போது ரீசெண்டாக ஒன்று வரப்போகுது இல்லை, மனுஷி அடுத்து வரப்போகுது. அவருடைய திரைப்படம் மூலமாக பல சமூக கருத்துக்களை வந்து நம்மோட எப்பவும் பகிர்ந்துக்கக்கூடிய ஒரு திரைப்பட இயக்குனர். நம்ம அறிவியல் பலகையை துவங்கும் போதும் அதில் வந்து அவர் வந்து ஒரு முக்கிய பங்கு வகித்தார். அவர் இங்கே வந்திருப்பதில் எங்களுக்கு பெரும் மகிழ்ச்சி. வணக்கம். இந்த எண்ணிலேருந்து நான் அப்படியே இன்ட்ரடியூஸ் பண்ணிடுறேன். திருமிகு சாந்தி பல காலமாக மக்கள் அறிவியல் இயக்கங்களில் பங்கெடுக்கிறவங்க. தற்போது தமிழ்நாடு அஸ்ட்ரானமி ஸ்பேஸ் சயின்ஸ் சொசைட்டியில் ஒரு முக்கிய பங்கு வகிக்கிறாங்க. தமிழ்நாட்டில் வந்து ஒரு காலகட்டத்தில் அறிவொளி இயக்கம் நடந்தபோது அதில் ஒரு முக்கிய பங்கு வகித்தவங்க. அதே மாதிரி வந்து அந்த அறிவொளி இயக்கத்தின் சமயத்தில் பெண்கள் மத்தியில் ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும், அறிவியல் பார்வையை உருவாக்க வேண்டும் அப்படிங்கிற விஷயத்துலையும் பங்கெடுத்திருக்காங்க. அடுத்து பேராசிரியை மோகனா, அவங்கள நெருங்கி தெரிந்தவர்களுக்கெல்லாம் அவங்களோட பேர் அது இல்லை, நெருங்கி தெரிந்தவங்களுக்கெல்லாம் அவங்களோட பேர் வந்து இரும்பு பெண்மணி. அது ஏன் நான் இப்போ சொல்ல மாட்டேன், அது அவங்க பேசி முடிச்ச உடனே நமக்கு தெரிஞ்சிடும். அதனால் அவங்கள வந்து நாங்கள் இரும்பு பெண்மணின்னு தான் கூப்பிடுவோம். திருமிகு நாராயணி சுப்பிரமணியம், அறிவியல் எழுத்தாளர், அறிவியல் செயல்பாட்டாளர். குறிப்பாக கடல்வாழ் உயிரினங்களை பற்றி பல இடங்களில் எழுதுகிறாருங்க. அது மட்டும் இல்லை, இப்போ அறிவியலுக்கும் சமூகத்துக்கும் இருக்கக்கூடிய தொடர்பு குறித்தும் கவனமாகவும் ஆழமாகவும் எழுதக்கூடிய ஒரு எழுத்தாளர், சிந்தனையாளர். ஒரு நல்ல பேனல் இன்னைக்கு. இதில் ஆயிஷா நரேந்திரன் அவர்களும், அது நீங்கள் இனியும் சொல்ல போகிறீங்க, அதனால் ஓகே. அவங்க வந்து அறிவியல் இயக்கத்தினுடைய துவக்கத்திலிருந்து, அதாவது 1986 அறிவியல் இயக்கத்தில் ஒரு முக்கிய பங்கு வகிக்கிறாங்க. ஆமாம். ஸோ இங்கே நம்மோட வந்து திரு இரா நடராஜன் அவர்களும் வந்து சேர்ந்துருக்கணும். பட் அவருடைய குடும்பத்தில் ஒரு சின்ன விபத்து காரணமாக இன்றைக்கி அவர் வந்து ஹாஸ்பிட்டல் போக வேண்டி வந்துச்சு சொன்னார். அவரும் வந்து தமிழகத்தில் அறிவியல் எழுத்துக்களில் ஒரு புதுமையை படைச்சதில் அவருக்கு ஒரு முக்கிய பங்கு இருக்குது. உதாரணமாக அவருடைய அறிவியல் கட்டுரைகள்னு சொல்ல முடியாது, அது கதை வடிவத்தில் இருக்கக்கூடிய விஷயமா இருக்கும். அதில் பார்த்திங்கன்னா அதில் வர கேரக்டர்ஸ் எல்லாம் பல்வேறு விதமாக இருப்பாங்க. ஆண் பெண் மட்டுமல்ல, மாற்றுத்திறனாளிகள், பல்வேறு சமூகத்தை சார்ந்தவங்களை வந்து கான்ஷியஸாக அவர் வந்து படைச்சிருப்பார். அது வந்து ஒரு முக்கியமான ஒரு விஷயம்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அதுக்கு முன்னாடி அந்த மாதிரி ஒரு கான்ஷியஸாக படைக்கிற ஒரு ட்ரெண்டு தமிழகத்தில் இருக்குல்ல, அது அவர் துவக்கி வச்ச ஒரு முக்கியமான ஒரு விஷயம். அவர் இருந்தால் நல்லா இருந்திருக்கும், பட் அவர் இல்லை. ஸோ மற்ற பேனலிஸ்ட்டை நம்ம இப்போது தொடங்கலாம். அனைவருக்கும் வணக்கம். காலையிலிருந்து பேசும்போது எல்லாருமே சொன்னதை நானும் திரும்ப சொல்லணும்னு நினைக்கிறேன். அறிவுசார் மனிதர்கள் எல்லாருமே இருக்கக்கூடிய இந்த இடத்துல வந்து இந்த மாதிரி ஒரு தலைப்பில் பேசுகிறதுக்கு உண்மையாகவே கொஞ்சம் யோசனையாக தான் இருக்குது. இருந்தாலும் அனுபவத்தை வந்து பகிர்வது வந்து ஈஸியாக வந்துடும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை. அதனால் உங்களோட பேசுகிறதுல நான் மகிழ்ச்சி அடைகிறேன். உண்மையிலே இந்த மாதிரியான ஒரு தலைப்பை வந்து நம்ம எடுத்திருக்கக்கூடிய நிறுவனத்துக்கு கண்டிப்பாக நம்ம நன்றி சொல்லணும். அந்த அடிப்படையில் ஐஎம்எஸ்சி, அறிவியல் பலகை, சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி எல்லாருக்குமே என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். எங்களோட தலைப்பு வந்து பார்த்திங்கன்னா ஒரு அருமையான தலைப்பு, கடினமான தலைப்பும் கூட. கேட்குறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், பட் அது கொஞ்சம் யோசித்து பார்க்கும்போது கடினமாக இருக்கிற மாதிரி தெரிஞ்சது. அழகாக தமிழ்லேயும் மொழிபெயர்த்திருந்தாங்க. ஒன்றிணைந்து வாழ்தலும் சமூக நீதி பிரச்சனைகளை எதிர்கொள்ளுதலும் அப்படின்ற ஒரு தலைப்பு. இதுக்காக ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு பார்க்கும்பொழுது நிறைய புத்தகங்களும் நம்ம சொன்ன மாதிரி நம்மளுடைய கம்யூனிகேஷனுக்காக இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களையும் படிக்கும் பொழுது சமூக நீதி அப்படின்னு சொல்லும்பொழுது எல்லா இடத்துல இருக்கக்கூடிய ஏற்றத்தாழ்வுகள் நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ அதுதான் ஒட்டுமொத்தமாக சமூகத்தில் சொல்கிறது, அதை சரி பண்ணுறதும் எல்லாருமா ஒன்றிணைந்து வாழ்வதும் அப்படிங்கிறது தான் ஒரு பொதுவான விஷயமாக இருந்தது. பட் அதை பேசுகிறத விட கடந்த 34 ஆண்டுகளாக
களத்தில் இருந்தேன் அப்படின்ற அடிப்படையில் என்னோட சில விஷயங்களை வந்து உங்களோட பகிர்ந்தா அது நல்லாயிருக்கும் அப்படின்னு நினச்சதுனால நான் ஒரு 3 பகுதியாக வந்து என்னோட இதை வந்து பிரிச்சிருக்கேன். ஒன்று வந்து என்னென்னா 25 ஆண்டுகளுக்கு முன் நான் சொன்ன மாதிரி தமிழ்நாடு அறிவியல் இயக்கத்தில் ஆரோக்கிய இயக்கம் அப்படின்னு ஒரு ஹெல்த் ப்ரோக்ராம் நாங்கள் வந்து பண்ணிகிட்டு இருந்தோம். தமிழ்நாடு முழுக்க ஒரு 15 மாவட்டத்தில் கிட்டத்தட்ட 1000 கிராமங்களில் அந்த நிகழ்வு வந்து பண்ணோம். ஸோ அதில் நாங்கள் பண்ண சில விஷயங்கள் ரொம்ப முக்கியமானது அப்படின்னு நான் நினச்சது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நர்மதா பேசும்போது அதை கொஞ்சம் டச் பண்ணாங்க. அதனால் அதுலேருந்து நான் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறேன். வளரிளம் பெண்களுக்கு ஏற்படக்கூடிய மாதவிடாய், அதிலிருந்து வெளிவரக்கூடிய ரத்தம் என்பது நல்ல ரத்தமா கெட்ட ரத்தமா? ஸோ இந்த தலைப்பை 30 ஆண்டுகளுக்கு முன்னாடி கிராமப்புறத்தில் இருக்கக்கூடிய பள்ளிகளில் நாங்கள் பேசினோம். ஸோ பேசும்பொழுது முன்னாடி இருக்கிற ஒரு 8th-லேருந்து 10th வரைக்கும் இருக்கிற பெண் குழந்தைகள் இருப்பாங்க. இந்த தலைப்பையும் இந்த வார்த்தை ரத்தம் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை, பிறப்புறுப்புலேருந்து வரக்கூடிய ரத்தம் இல்லை மாதவிடாயிலேருந்து வரக்கூடிய ரத்தம்னு சொல்லும் போதே எல்லாருமே வெக்கப்பட ஆரம்பிச்சிருவாங்க. அந்த கிளாஸை கூட நாங்கள் சொல்லும் போது திருப்பி மேலே எங்களை பார்ப்பாங்களான்னு கூட தெரியாது. அந்த மாதிரி ஒரு காலகட்டத்தில் இதை நாங்கள் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறதான் நான் முக்கியமாக பார்க்குறேன். ஸோ அறிவியல் சார்ந்த ஒரு உண்மையை சொல்லுவதற்கு நாங்கள் என்ன மாதிரியான விஷயங்களை கடைபிடிச்சிருக்கோம் அப்படிங்கிறத நான் இங்கே சொல்ல விரும்புகிறேன். ஸோ அந்த ரத்தம் நல்ல ரத்தமா கெட்ட ரத்தமா? பொதுவாக எல்லாரையுமே கேட்கக்கூடிய கேள்வி அது. ஆசிரியர்கள், சில சமயத்தில் மருத்துவர்களே கூட சொல்லக்கூடியது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அது கெட்ட ரத்தம் அப்படிங்கிறதான். ஆனால் உண்மையாக அது வந்து கெட்ட ரத்தம் கிடையாது, நல்ல ரத்தம். ஸோ இந்த உண்மையை சொல்லுவதற்கு மிகப்பெரிய ஸ்ட்ரகிள் பண்ண வேண்டியிருந்தது. நிறைய இடத்துல அது வந்து உண்மைன்னு ஒத்துக்க மாட்டாங்க, எல்லாருமே தவறுன்னு சொல்லுவாங்க. ஒரு டாக்டரே கூட நீங்கள் எப்படி இதை சொல்கிறீங்க அப்படின்னு எங்களை கேட்பாங்க. இது எப்படி உங்களுக்கு தெரியும், இந்த பயிற்சி உங்களுக்கு எப்படி கிடைச்சது? ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை நாங்கள் மாற்றிருக்கோம். இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, விருதுநகரில் ஒரு கிராமத்தில் குழந்தை பிறந்தவுடன் தாய்கிட்டேருந்து எடுத்துகிட்டு போய் என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மாட்டு சாணத்தை ஒரு இடத்துக்கு கொண்டு வந்து ஒரு இடத்துல வச்சு அந்த மாட்டு சாணத்தினுடைய இதில் வந்து மாட்டு சாணத்தில் குழந்தை தலையை வைப்பாங்க. ஏன் அந்த மாதிரி பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டதுக்கு அவங்க சொன்ன காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது வந்து சாணம் வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்குது, கிருமி நாசினி. ஸோ பிறந்தவுடன் குழந்தையோட தலையை முதல் சாஃப்டாக இருக்கிற ஒரு இதில் தான் படுக்க வைக்கணும் அப்படின்னு. இதை நாங்கள் மாற்றுறதுக்கு எவ்வளோ பெரிய விஷயம் பண்ணியிருப்போம் நீங்கள் நினச்சி பாருங்கள். சாதாரணமாக ஒரு கிராமத்துக்கு மக்களோட பேசுவதற்காக ஒரு கிராமத்தில் ஒரு கூட்டம் போடுறோம், பஞ்சாயத்து தலைவர்கிட்ட கேட்டு. கிராமப்புறத்தில் இருக்க எல்லாரும் ஒரு இடத்துக்கு வந்திருக்கிற சமயத்தில் திடீர்னு எங்களுக்கு அது தெரியும், முன்னாடி தெரியாது. பேசிகிட்டு இருக்கிற சமயத்தில் நாங்கள் வந்து இந்த மாதிரி 0 to 5 years குழந்தைங்களுக்கு சத்து குறைவு பற்றி பேசுகிறோம், அதுக்காக வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லும்போது, பிறந்த உடனே குழந்தைங்களுக்கு தாய்ப்பால் கொடுப்பீங்களா நம்ம கேட்போம்ல. அந்த மாதிரி ஆரம்பிக்கும் பொழுது அவங்க சொன்னது என்னென்னா, குழந்தைய நாங்கள் ஃபஸ்ட்டு வந்து இந்த மாதிரி மாட்டு சாணத்தில் தான் படுக்க வைப்போம் அப்படின்னாங்க தலையை. ஸோ இதுக்காக நாங்கள் தொடர்ந்து அந்த கிராமத்தில் எல்லாருமா போய் இருக்கிற மக்கள்கிட்ட மட்டும் இல்லை, அங்கே இருக்கிற மருத்துவத்துறை, அங்கே இருக்கிற கல்வித்துறை, இந்த மாதிரி எல்லாரோடையும் பேசி அந்த விஷயத்தை மாற்றிருக்கோம். ஸோ உடனே கிட்டத்தட்ட கொஞ்சம் நாட்களில் அது அடுத்தடுத்து பிறந்த குழந்தைங்க நாங்கள் அந்த பிரச்சாரத்துக்கு போகும்பொழுது கர்ப்பிணியாக இருந்து அதுக்கடுத்து பிறந்த குழந்தைங்கள இந்த மாற்றம் வந்திருக்குன்னு எங்களுக்கு திரும்ப ஃபோன் பண்ணி சொன்ன கிராமத்தில் இந்த மாதிரியான ஒரு மாற்றத்தை கொண்டு வந்தோம். ஸோ இதில் எவ்வளோ பெரிய அறிவியல் சார்ந்த விஷயத்தை சாதாரணமாக நாங்கள் தொடர்ந்து செய்ததுனால அதை வந்து மாற்ற முடிஞ்சிருக்கு அப்படிங்கிறதுக்காக தான் நான் சொல்கிறேன். அதே மாதிரி வேலூர் மாதிரி, என்னோட சொந்த ஊர் வேலூர் மாவட்டத்திலலாம் வந்து பார்த்திங்கன்னா, சாதாரணமாக எல்லாருக்கும் காய்ச்சல், அது பெரியவங்களுக்காக இருக்கட்டும், குழந்தைக்காக இருக்கட்டும், பெண்ணுக்கு யாருக்காக இருந்தாலும் என்ன பண்ணுவாங்கன்னா, வேப்பிலையில் யாரோ ஒருத்தர் இருப்பார், அவர் வந்து அந்த மந்திரம் போட்டு விடுவார், அது போட்டு விட்டால் ஜுரம் போயிடும். ஸோ யாருமே ஹாஸ்பிட்டல் போக மாட்டாங்க. இது எல்லாமே நமக்கு கேட்குறதுக்கு ஒரு மாதிரி வியப்பாக இருக்கும். ஆனால் 25 வருஷத்துக்கு முன்னாடி இதுதான் நடந்துட்டு இருந்துச்சு கிராமத்தில். ஆனால் இன்றைக்கி அந்த மந்திரம் போடுறவர் எங்கே இருக்காருன்னு தெரியல, ஆனால் இல்லை. ஸோ மந்திரம் போட்டாங்கன்னா அந்த காய்ச்சல் போயிடும். இன்றைக்கி வந்து நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு போகணும் அப்படிங்கிற ஒரு வளர்ச்சியையும் அறிவியல் பாதையையும் நோக்கி போயிருக்கோம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா, குழந்தைங்களுக்கு வந்து டைரியா வருது, வயிற்றுப்போக்கு வருதுன்னு சொன்னால் நமக்கு தெரியும் டீஹைட்ரேஷன், உடனே வந்து நீராகாரம் கொடுக்கணும். ஆனால் கிராமத்தில் அன்றைக்கி தெரிஞ்சதா? இல்லை. உப்பு சர்க்கரை கரைசல் தான் வீட்டில் தயார் பண்ண தெரிஞ்சது. அந்த உப்பு சர்க்கரை கரைசலை எந்த மாதிரி ரேஷியோவில், இப்போ இருக்கிற மாதிரி எலக்ட்ராலோ ஓஆர்எஸோ சாதாரணமாக அப்போல்லாம் கிடைக்காது. இப்போ எலக்ட்ரால் நம்ம எல்லா மெடிக்கல் ஷாப்லேயும் வாங்கிடுறோம், 10 ரூபா கொடுத்தா கிடைச்சிருது. ஓஆர்எஸ் அப்படிங்கிற பேரில் அன்னைக்கு இருந்தது, அது கூட கிராமத்தில் கிடைக்காது. ஸோ அப்போ சாதாரணமாக ஒரு குழந்தைக்கு வயிற்றுப்போக்கு வருது அப்படின்னு சொன்னால் கூட வீட்டில் உப்பு சர்க்கரை கரைசலை எந்த ரேஷியோவில்
கலந்து கொடுத்தா அந்த குழந்தைக்கு சரியாக போகுன்ற பயிற்சியை கொடுத்துருக்கோம் அந்த தாய்க்கு. ஸோ அறிவியல் பூர்வமான ஒரு விஷயங்களை, உண்மைகளை அவங்களுக்கு தெரியப்படுத்துறதுக்காக தொடர்ந்து களத்தில் சின்ன சின்ன விஷயம்தான் இது, பட் அது தொடர்ந்து செஞ்சுருக்கோம். ஸோ இதனால் நமக்கு மாற்றங்கள் வந்திருக்கு. ஒரு நாள் வந்து ஒரு கிராமத்தில் ஒரு குழந்தைக்கு நைட்டு நல்லா அதிகமாக டைரியா போயிட்டே இருக்குது. குழந்தை ரொம்ப சோர்ந்து போயிட்டான். அவங்களுக்கு உப்பு சர்க்கரை கரைசல் ஞாபகம் வந்து அவங்க தயார் பண்ணி கொடுத்து மறுநாள் காலையில் ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகிறாங்க. மேபி அந்த நைட் அவங்க வந்து அந்த டீஹைட்ரேஷனுக்கு அந்த கொஞ்சம் நீராகாரம் எதுவும் கொடுக்காம இருந்தால் அந்த குழந்தை இறந்திருக்க கூட வாய்ப்பு இருக்குது. மறுநாள் காலையில் டாக்டர் அதான் சொல்லியிருக்காங்க. நாங்கள் ஒரு 2 நாள் கழித்து அந்த கிராமத்துக்கு போகும்பொழுது அந்த தாய் ஓடி வந்து எங்கள் காலில் வந்து நீதாம்மா என்னோட டாக்டர், நீ தான் என்னை காப்பாற்றின சாமி, நாங்கள் ஒன்றுமே புரியல. என்ன நடந்துச்சுன்னா இந்த மாதிரி இது மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம வந்து சொல்ல முடியும். ஏராளமாக அங்கே செய்த கிராமத்தில் நம்ம செய்த விஷயங்களை சொல்ல முடியும். அது மட்டும் இல்லாமல் பெரும்பாலும் இடங்களில் குழந்தைகளை கவனிக்கிறதுலே இப்போ ஒரு சத்துணவு அப்படின்னு நம்ம சாதாரணமாக நாங்கள் மேல்நியூட்ரிஷன் ப்ரோக்ராமில் ஒர்க் பண்ணோம். அப்போ வீட்லேயே கிராமப்புறங்களில் இருக்கக்கூடிய உணவை வச்சு குழந்தைங்களோட வெயிட் எப்படி இன்க்ரீஸ் பண்ணுறது, இதான் ரொம்ப சாதாரணமாக ஒரு எடை குறைவாக பிறந்த குழந்தைய கூட எப்படி வந்து உணவு கொடுத்து அந்த சரியான எடைக்கு கொண்டு வருவது அப்படிங்கிறது தான் அந்த ப்ரோக்ராம். கிராமத்தில் இருக்கிற உணவை வச்சு. ஆனால் ஒருத்தரும் நாங்கள் சொல்கிறத நம்பவும் மாட்டாங்க, கொடுக்க மாட்டாங்க. ஏன்னு சொன்னால் கிராமப்புறத்தில் இதெல்லாம் சூடு காய், இதெல்லாம் ஈரம், ஸோ இதெல்லாம் சாப்பிட்டா உடம்புக்கு ஒத்துக்காது, இப்படி நிறைய காய்களை பிரித்து வச்சுருவாங்க. கடைசியில் அவங்க சாப்பிட்றது எதுவுமே சத்து இல்லாத ஒரு காயாக இருக்கும். ஸோ இந்த உணவை கொடுப்பதற்கே நிறைய ஸ்ட்ரகிள் பண்ண வேண்டியிருந்திருக்கு. ஸோ அவங்க டெய்லி சாப்பிட்ற உணவு சில பேருக்கு வாங்குறதுக்கு பணம் இருக்காது, சில பேருக்கு என்ன கொடுக்கணும்னு தெரியாது, சில பேருக்கு பணம் இருக்காது. ஸோ இது ரெண்டையும் எப்படி வந்து நம்ம சரி பண்ணுறது? இவங்ககிட்டேருந்து இதை வாங்கி அவங்கக்கிட்ட கொடுக்கலாம், அவங்கக்கிட்டேருந்து இதை எடுத்து கொடுக்கலாம், அவங்க வீட்டில் விளையிறத இவங்கக்கிட்ட கொடுத்துட்டு இவங்ககிட்ட இருக்கிறத அவங்களுக்கு கொடுக்கலாம். இந்த மாதிரி மாற்றி பண்ணுறதுக்கான பல ஆலோசனைகளை செஞ்சுருக்கோம். இந்த மாதிரி செய்ததில் தான் வீடு வீடாக போய் தாய்மாருக்கு அட்வைஸ் பண்ண அந்த ப்ரோக்ராமில் யூனிசெஃப் வந்து வேர்ல்டுலேயே பெஸ்ட்டாக பண்ணது நம்மளோட மேல்நியூட்ரிஷன் ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அறிவியல் இயக்கம் நடத்திய ஆரோக்கிய இயக்கத்துக்கு வந்து யூனிசெஃப் அவார்டு கொடுத்தாங்க. ஸோ இதெல்லாம் ஒரு நாங்கள் செய்ததில் சொல்ல வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம். அதே மாதிரி இப்போ ஒரு மென்சுரல் சைக்கிள் நான் சொன்னேன். இப்போ மெனோபாஸாக இருக்கட்டும், ஒரு ஒயிட் டிஸ்சார்ஜ் இருக்கட்டும், இல்லை யூட்ரஸ் பிரஸ்ட் கேன்சர், இந்த மாதிரியான பெண்களுக்கு பிரத்யோகமாக வரக்கூடிய விஷயம் ஒரு ஒயிட் டிஸ்சார்ஜ் அப்படின்னு சொன்னால் அந்த ஒயிட் டிஸ்சார்ஜை வெளியில் சொல்கிறது இல்லை. ஏன் அப்படின்னா தப்பான பெண்களுக்கு மட்டும்தான் அது இருக்கும் அப்படிங்கிற ஒரு தவறான கண்ணோட்டம் பொதுவாக எல்லார்கிட்டையும் இப்பயும் இருக்குது கிராமப்புறத்தில். ஸோ அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களுக்கு இருக்கிற வீட்டில் இருக்கிற கணவன் இல்லை மற்ற ஆட்கள் யார்கிட்டையுமே ஷேர் பண்ண மாட்டாங்க. ஸோ அப்போ மிகப்பெரிய ஒரு பிரச்சனையில் அவங்க உடல்நல குறைவால் பாதிக்கப்படுவாங்க. இது ஒரு சைக்கிள் மாதிரி தொடர்ந்து வரும். ஸோ வெள்ளைப்படுதல் இருக்கும், அதுக்காக மெடிசன் சாப்பிடுவாங்க, சரியாக போகாது, திரும்ப வரும். ஸோ அதுலேருந்து அவங்களுக்கு நம்ம மற்ற நோய்கள், பிறப்பு உறுப்பு சம்பந்தமாக உள்ள நோய்களாக இருக்கும். பெண்களுக்கு கர்ப்பப்பை சம்பந்தமாக தான் பல நோய்கள் வருது. ஸோ எல்லாமே வந்து கடைசியில் அவங்களுக்கு ஒரு பிரச்சனையாக முடியும். இதுக்காக நாங்கள் சில கேம்பெல்லாம் கூட நடத்துவோம். நிறைய இந்த மாதிரி அட்வைஸ் பண்ணும்போது ஒரு 10 பேரை கண்டுபிடிப்போம். ஹாஸ்பிட்டலில் போய் நிற்கும் போது ஒருத்தவங்க தான் வருவாங்க. அந்த ஒருத்தவங்க கூட என்ன சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து குறுக்கு வலிக்குது அப்படின்னு சொல்லி வெளியில் மாத்திரை வாங்கிட்டு வருவாங்க. இதுதான் அப்போ நடந்தது. பட் அதுக்கு நம்ம நிறைய வந்து ஏராளமான அந்த மாதிரி நாங்கள் வந்து கேம்ப் நடத்தியிருக்கோம். சும்மா சாதாரணமாக பெண்களுக்கு என்னென்ன இருக்குன்னு கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னு. அதே மாதிரி காசநோய் முகாம் தான் இது. பெண்களுக்கு இருக்கக்கூடிய உடல் சம்பந்தமான நோய். இன்னொன்று எல்லாருக்குமா இருக்கக்கூடிய காசநோய். அதுக்கான ஒரு கேம்ப் நடத்தினா கூட கிராமத்து மக்கள் உடனே வந்துட மாட்டாங்க. ஏன்னா ஒரு மெடிக்கல் கேம்ப் அப்படின்னால எதுக்கோ வந்திருக்காங்க, என்னமோ பண்ண போகிறாங்க, நம்ம போகவே கூடாது அப்படின்னு. சில ஆண்கள் வந்து ரொம்ப கேலியும் கிண்டலுமா கூட பெண்களை அனுப்பவே மாட்டாங்க. ஸோ இந்த மாதிரி பல சூழல் வந்து கிராமத்தில் இருக்கும். கிட்டத்தட்ட 1000 கிராமங்களில் வேலை செய்ததில் இது மாதிரி ஏராளமான விஷயங்களை நிறைய நம்ம வந்து தொடர்ந்து சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம். முடிஞ்சா நெக்ஸ்ட் ஸ்லைட் சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம். இது எல்லாமே எங்களால் மாற்ற முடிஞ்சுதா அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக மாற்ற முடிஞ்சது. எப்படின்னா தொடர்ந்து இதை சொல்வதன் மூலமாக கட்டாயம் சில மாற்றங்களை நம்மளால் கொண்டு வர முடியும் அப்படிங்கிறத நாங்கள் செஞ்சோம். அதை உங்களோடய நான் பகிர்ந்துக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் அப்போ வந்து இப்போ நம்ம எல்லாம் சாதாரணமாக இப்போ கிராமப்புறத்தில் இருக்கிற பெண்கள்லாம் வந்து நல்ல ஒரு தலைமைத்துவத்தோடு இருக்காங்க. நல்ல தலைமை பண்பு, போராளி, எல்லா விஷயத்துலையும் முன்னாடி நிற்கிறாங்கன்னா அதுக்கு மிகப்பெரிய உறுதுணையாக முக்கியமாக இருந்த காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா சுய உதவி குழுக்கள். ஸோ அப்போ அந்த காலகட்டத்தில் 20-25 ஆண்டுக்கு முன்னாடி சுய உதவி குழுக்களை துவங்குவதிலும் வந்து நிறைய எதிர்ப்புகள், இல்லை இதெல்லாம் நல்லா நடக்குமா, இதை வந்து இங்கே போய் காசு கொடுக்கறதுனால வீட்டில் பிரச்சனை வரும், இப்படி நிறைய இருந்தது.
ஃப்ராங்கோ இருக்காங்க, அதனால நான் அதையும் கொஞ்சம் சேர்த்தே சொல்லலாம்னு நினைக்கிறேன். இன்றைக்கி கன்னியாகுமரியில் வந்து மலர் அப்படிங்கிற குழுக்கள் வந்து கன்னியாகுமரி மாவட்டம் முழுக்க பெண்களை மிகப்பெரிய சக்தியாக உருவாக்கி இருக்கு. அவங்கள வந்து குடும்பத்தில் பொருளாதார அளவில் உயர்த்தினது மட்டும் இல்லாமல் சமூகத்தில் அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அங்கீகாரத்தை கொண்டு வந்து கொடுத்துருக்கு. இன்றைக்கி பெண்கள் கிராமப்புறத்தில் போய் கேட்டால் ஆண்களை விட நாங்கள் நல்லா பேசுகிறோம், எல்லா கூட்டத்துக்கும் நாங்கள் தான் போகிறோம், எங்களுக்கு தேவையானது எல்லாமே நாங்கள் தான் வாங்கிக்கிறோம், என் குடும்பத்தை பொருளாதார அளவிலும் இல்லை மற்றதுலையும் உயர்த்தி பிடிப்பதற்கு நானே காரணமாக இருந்திருக்கேன், எனக்கு இப்போ எந்த தயக்கமும் இல்லைன்னு ரொம்ப சாதாரணமாக எல்லாரும் பேசக்கூடிய அளவுக்கு அன்னைக்கு வெளியிலேயே வராத பெண்கள் அறிவொளி மூலமாக பல லட்சக்கணக்கான பெண்கள் வெளியில் வந்தாங்க. அதில் பல்லாயிரக்கணக்கான பேர் இன்றைக்கும் பல இடங்களில் இருக்கக்கூடிய அமைப்புகளில் இல்லை ஒரு இந்த மாதிரி குழுக்கள் இருக்கக்கூடிய தலைவிகளாக நிறைய இடத்துல பெரும்பாலும் மாவட்டங்களில் போகும்போது வேலை செய்யக்கூடியவர்கள் அறிவொளியிலேருந்து வெளியில் வந்த பெண்கள் ஏராளமாக இருக்காங்க. ஸோ அந்தளவு அந்த குழுக்கள் துவங்க முடியாத இடத்துல இருந்து துவங்கியதுனால இன்றைக்கி நிறைய பெண்களுடைய வாழ்க்கையில் முன்னேற்றங்கள் எல்லா வகையிலுமே முன்னேற்றம் அடைஞ்சிருக்காங்க அப்படின்றது தான். அந்த மாதிரி தைரியமாக பெண்கள் வந்திருக்காங்க. இப்போ சில மெடிசன்ஸ் வந்து வாங்குறதுக்கு நான் சொன்னேன் வெள்ளைப்படுதலுக்கு மட்டும் கிடையாது, சாதாரணமாக ஒரு மெடிசன் வாங்கணும்னா கூட மெடிசன்னா அது ஏதோ ஒரு டாக்டர் சம்மந்தப்பட்டது, அதுக்கும் நமக்கும் ரொம்ப தூரம், மாத்திரை பேர் நம்மளால சொல்ல முடியாது, நம்மளால மெடிக்கல் ஷாப்ல போய் கேட்டு வாங்க முடியாது அப்படின்னு நினைக்கிற ஒரு சமூகம். இன்னொருத்தவங்க எதுனாலும் சரி டாக்டரே பார்க்க வேணாம், ஒரு மெடிக்கல் ஷாப்ல போய் எனக்கு இந்த வலி இருக்கு, இந்த உடம்புல பிரச்சனை இருக்குன்னு கேட்டு மாத்திரை வந்து சாப்பிட்றது. அந்த விதம் இப்பயும் தொடருது. இன்னைக்கும் கிராமப்புறம்னு கிடையாது, நகரப்புறத்துலேயும் நல்ல படித்தவர்கள் கூட இன்றைக்கி என்ன செய்கிறாங்கன்னா எந்த பிரச்சனையோ அதுக்கு மட்டும் மெடிக்கல் ஷாப்பில் மருந்து வாங்கி சாப்பிட்றாங்க. ஸோ கிராமப்புறத்தில் இவ்வளோ மாற்றங்களை கொண்டு வந்த நாம் இதையும் அறிவியல் பூர்வமாக சிந்திக்க வைக்கிறதுக்கான வேலைகளை செய்ய வேண்டிய அவசியம் இருக்குது. அப்படி இந்த மருந்து மாத்திரைகளில் கூட நிறைய வந்து மாற்றங்களையும் முன்னேற்றங்களையும் கொண்டு வந்ததில் இந்த களப்பணியில் வந்து எங்களுக்கெல்லாம் ஒரு பெரிய பங்கு இருக்குது. அதே மாதிரி இன்றைக்கி வந்து கிராமப்புறத்தில் முன்னாடியெல்லாம் பார்த்திங்கன்னா நான் சொல்கிறேன், அந்த 25 ஆண்டுக்கு முன்னாடி 8ஆம் கிளாஸ் 6ஆம் கிளாஸ் படித்தாலே அதிகம் தான் பெண்கள். ஏன்னா அதுக்கு அடுத்து 5 வரைக்கும் அந்த ஸ்கூல் இருக்கும், 6 வெளியில் இருக்கும், ஒரு வருஷம் கூட அனுப்புறது கஷ்டம். அதுக்கப்புறம் மற்ற வேறு கிராமத்துக்கோ வேறு இடத்துக்கோ போய் படிக்கிற வாய்ப்பு கிடையாது. ஆனால் இன்றைக்கி நம்மளோட கல்வியில் சதவிகிதம் உயர்கல்விக்கு போகிறது குறைந்திருந்தால் கூட கிராமத்திலேருந்து பெரும்பாலோர் கல்லூரி படிப்பு வரைக்கும் போகிறாங்க அப்படின்றத நம்ம பார்க்குறோம். இப்போ அதில் வந்து நம்ம அதில் இன்னொன்று சேர்த்து பார்க்க வேண்டியது என்னென்னா, இன்றைக்கி சில அரசு நல திட்டங்கள் கூட அதுக்கு ஒரு முக்கிய காரணமாக இருக்குது. ஒரு 8ஆம் கிளாஸ் படித்தா இருக்கக்கூடிய உதவித்தொகை, 10 படித்தா இருக்கக்கூடியது, 12 படித்தா திருமணத்துக்காக இருக்கக்கூடிய உதவித்தொகை, அதை தாண்டி முதல் தலைமுறைக்கு இப்போ கல்வியில் கொடுக்கக்கூடிய அந்த சலுகைகள் திட்டங்கள், இந்த மாதிரி பல விஷயங்கள்னால இன்றைக்கி கண்டிப்பாக அவங்க முன்னேறி வந்திருக்காங்க கிராமப்புறத்தில் இருக்கக்கூடிய பெண்கள். இது வந்து நான் பேசும்போது கூட 2-3 பேர் சமீபத்தில் எங்கிட்ட சொன்ன விஷயம். இப்போல்லாம் நம்ம கிராமம் நிறைய மாறி இருக்கு, படிக்கிறதுக்கெல்லாம் வெளியூர் போயிருக்காங்க, சென்னை வரைக்கும்லாம் போகிறாங்க, அப்படிலாம் சொல்லக்கூடிய அளவுக்கு நிறைய மாற்றங்கள் வந்து இப்போ இந்த 20-30 ஆண்டுகளில் நடந்திருக்கு. அதுக்கு நல்ல திட்டங்கள் காரணம். அதே மாதிரி இப்போ வந்து டெலிமெடிசின் வந்திருக்கு. நிறைய இடங்களில் வந்து ஃபோன்லேயே கேட்டு மெடிசன் வாங்குறது, ஃபோன்லேயே ட்ரீட்மெண்ட், இப்படிலாம் நிறைய இருக்குது. அதில் இருக்கிற சாதக பாதகங்கள் இருந்தாலும் அறிவியல் வளர்ச்சியில் இதே நம்ம ஒரு பகுதியாக கண்டிப்பாக பார்க்க வேண்டிய அவசியம் இருக்குது. அதில் இந்த டெலிமெடிசன் ஒரு முக்கிய பங்கு வகிக்குது. இன்றைக்கி கிராமப்புறத்தில் இருக்கிறவங்களே ஃபோனில் கேட்டு மாத்திரை பிஹெச்சியில் டாக்டர்கிட்ட வாங்கி கொடுக்கக்கூடிய சூழல் இருக்குது. அதே மாதிரி எல்லாருக்குமே அந்த எல்லா இடங்கள்லையும் பெண்களுக்கான பிரதிநிதித்துவம் வேண்டும் அப்படின்னு கேட்குறது வந்து ஒரு முக்கிய விஷயமாகவும் அதை வந்து சக்ஸஸ் பண்ணியிருக்கோம். அங்கே ஒரு அங்கீகாரம் இருக்குது. அது இன்றைக்கி வந்து அரசியல் உட்பட நம்ம எல்லாமே அதில் வந்து சொல்லலாம். ஸோ அதில் இருக்கக்கூடிய மாற்றங்கள், இந்த மாதிரியான விஷயங்கள் இன்றைக்கி வந்து 25 ஆண்டுகளுக்கு பிறகு 30 ஆண்டுகளுக்கு பிறகுன்னு சொல்லலாம். இப்போ நாங்கள் வந்து தமிழ்நாடு அஸ்ட்ரானமி அண்ட் சயின்ஸ் சொசைட்டியில் அஸ்ட்ரானமி பற்றி இவ்வளோ நாள் ஹெல்த்து சயின்ஸ் அந்த மாதிரி விஷயங்களோடு சேர்ந்து பார்த்ததில் இப்போ அதுலேருந்து ஒரு படி அடுத்த இடத்துக்கு வந்திருக்கோம். ஸோ அஸ்ட்ரானமி பேசும்பொழுது நிறைய இடங்களில் தொலைநோக்கி வச்சு நான் காலையில் என்ன அறிமுகப்படுத்தும் போது இதுக்காக தான் நான் சொன்னேன், பெண்கள் இப்பயும் வந்து நீ தலையை குனிஞ்சிட்டு போ, பெண்ணுன்னா இப்படி தான் இருக்கணும், நீ இதை தான் போட்டுட்டு போகணும் அப்படின்னு சொல்லக்கூடிய சமூகத்தில் இன்றைக்கி நாங்கள் என்ன ஒரு பெரிய விஷயம் பண்ணுறோன்னா, எல்லா பெண்களும் வானத்தை அண்ணாந்து பாருங்கள், மேலே நிமிந்து பாருங்கள் அப்படின்னு சொல்ல வச்சுருக்கோமே, அதுவே ஒரு பெரிய அறிவியல் வெற்றியாக தான் பார்க்குறேன். இன்றைக்கி டெலஸ்கோப் எடுத்துகிட்டு போயிட்டு வானத்தை காட்டும் பொழுது குழந்தைகளும் பெண்களும் அவ்வளோ ஆர்வமாக பார்க்குறாங்க, முதல் முறையாக சந்திரனை பார்க்குறாங்க நேரில். ஸோ அது வந்து அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய விஷயம்.
நாங்கள் வந்து ஸ்டார் பார்ட்டி, மூன் ஃபெஸ்டிவல், இப்படி நிறைய ப்ரோக்ராம்ஸ் தொடர்ந்து பண்ணுறோம். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ஆர்வமாக யார் பார்ட்டிசிபேட் பண்ணுறா, அதை அதிகமாக கற்றுக்கிறதுக்கு யார் ஆர்வம் செலுத்துகிறாங்க அப்படின்னு பார்க்கும்போது குழந்தைகளுக்கு அடுத்தபடியாக பெண்கள் தான் ரொம்ப ஆர்வம் காட்டுறாங்க. நிறைய கேள்விகள் அதில் அவங்களுக்கு வந்து ஏராளமான கேள்விகள் இருக்குது. ஸோ அதில் நான் 1-2 தான் அதில் சொல்கிறேன். நிறைய விஷயங்கள் இருக்குது. சில பெண்கள் கேட்குறது என்னென்னா, நீங்கள் வந்து அஸ்ட்ரானமி பேசுகிறீங்க, அதாவது வானவியல் பேசுகிறீங்க, அப்போ வந்து இந்த ராசி நட்சத்திரம் ஜோசியம் இதுக்கெல்லாம் இருக்கிற இதை பற்றி தானே நீங்கள் சொல்கிறீங்க. ஸோ அவங்களுக்கு இதுக்கும் அதுக்குமான வித்தியாசம் தெரியாத நிறைய பேர் வந்து என்ன நினைக்கிறாங்கன்னா, வானவியல் அப்படின்னாலே நட்சத்திரம் அந்த ஜோசியம் அது சம்மந்தமாக தான் போகுது, ஸோ இதை தான் இவங்களும் சொல்ல வந்திருக்காங்க அப்படின்னு ஒரு சாரார். இன்னொரு சாரார் கொஞ்சம் தெளிவு இருக்குது, ஆனால் அதுலேருந்து நம்ம எப்படி அதை எடுத்துக்கிறது அப்படிங்கிறது அவங்களுக்கு அந்த விஷயம் புரியல. ஸோ இந்த அறிவியலை நம்ம சொல்ல வேண்டிய அவசியம் இருக்குது. அஸ்ட்ரானமியில் நம்ம என்னெல்லாம் முக்கியமாக பார்க்க வேண்டியிருக்கு. சில பேர் வந்து என்ன, இந்த சோலார் சிஸ்டமில் இருக்கிறது எல்லாமே வந்து அஸ்ட்ரானமியா, ஸோ இதனால தான் உலகம் இயங்குதா, அப்படி கேள்விகள் வரும். அதே மாதிரி நீங்கள் இவ்வளோ பேசுகிறீங்களா, அப்போ நிலாவுக்கு போய் மனிதர்கள் வாழலான்னு சொன்னாங்களே, அப்புறம் ஒருத்ததுக்கு அப்புறம் ஏன் இன்னும் வேறு யாருமே போகலை, அப்போ எப்போ தான் போக போகிறாங்க, இந்த மாதிரியான கேள்விகள். குழந்தைங்க நிறைய பேர் கேட்குற கேள்வி ஸ்கூலில் என்னன்னு சொன்னால், கண்டிப்பாக அந்த அஸ்ட்ரானமியில் ஆர்வம் இருக்கிறவங்க நிறைய பேர் வந்து, நான் இந்த அஸ்ட்ரானமியில் உள்ள வரணும்னா நான் என்ன படிக்கணும், நான் எந்த மாதிரி இடத்துக்கு போகணும். நிறைய டிவிலாம் கிளாஸுக்கு வரும்போதெல்லாம் குழந்தைங்க தான் கேட்பாங்க, நான் சயின்டிஸ்ட் ஆகணும், இல்லை நான் அஸ்ட்ரானமர் ஆகணும்னா நான் என்ன செய்யணும், என்ன படிக்கணும். ஸோ இப்போ அந்த அளவுக்கு ஆர்வமும் அந்த மாற்றமும் வந்திருக்கிறது ஒரு பெரிய விஷயமா நான் பார்க்குறேன். ஸோ அப்போ அறிவியல் வளர்ச்சி அப்படிங்கிறது 30 ஆண்டுகளில் இவ்வளோ வேகமாக வளர்ந்து வந்திருக்கு. நிறைய மாற்றங்களும் முன்னேற்றங்களும் இருக்குது. ஆனால் இப்போ சமீபத்தில் சில ஆர்டிக்கல் படிக்கும்போது எனக்கு ஒரே ஒரு சின்ன கேள்வி வந்தது. என்ன அப்படின்னா, அப்போ நாங்கள் 30 வருஷம் முன்னாடி மேல்நியூட்ரிஷன் அதிகமாக இருக்குன்னு 0 to 5 சில்ட்ரனுக்கு வந்து மேல்நியூட்ரிஷன் ப்ரோக்ராமை கொண்டு போனோம். சரி, ஒரு 25 வருஷத்துக்கு அப்புறம் திரும்பி பார்த்தோம், பரவாயில்ல, ஓரளவுக்கு நிலைமை நல்லா இருக்குது, நம்ம இப்போ அதை செய்ய வேணாம், வேற செய்வோம், ஸ்கூலில் போய் ஸ்கூல் எஜுகேஷனில் குழந்தைங்களுக்கு ஹெல்த்தை பற்றி ஏதாவது சொல்லுவோம் அப்படின்னு நினச்சோம். பட் இப்போ சமீபத்தில் வரக்கூடிய ஆர்டிக்கல்லாம் திரும்ப என்ன சொல்கிறாங்க, திரும்பவும் அதே மாதிரி மேல்நியூட்ரிஷன் இருக்குது, நிறைய குழந்தைகள் 0 to 5 மட்டும் இல்லை, அடலசன் பீரியடில் இருக்கிற குழந்தைங்க எல்லாருமே திரும்பவும் அந்த சத்துக்குறைவில் இருக்காங்க, 60% தான் வந்து அந்த ஆரோக்கியமான நிலைமை இருக்கு. ஸோ அப்போ திரும்ப வந்து இந்த மாதிரியான, நான் எதுக்கு சொல்ல வரேன்னா, அன்னைக்கு இருந்த சூழல் அப்படியே மாறிடுச்சுன்னு பார்த்தோம், ஆனால் மாறல. ஸோ இன்றைக்கும் அதே மாதிரி 30 ஆண்டுக்கு முன்னாடி என்ன இருந்துச்சோ அந்த சூழ்நிலை திரும்ப வந்துட்டு இருக்கு. ஸோ அப்போ திரும்பவும் நம்ம எல்லாருமே இந்த மாதிரி வேகமாக அந்த சமூகத்தினுடைய வளர்ச்சிக்கும் இந்த மாதிரி மாற்றத்திற்கும் ஏற்றாற் போல் நம்மளும் பயணிக்க வேண்டிய அவசியம் இருக்குது அப்படிங்கிறது தான். ஸோ இதில் நாங்கள் இந்த கிராமங்களில் அஸ்ட்ரானமியில் வந்து இப்போ கடைசியாக நாங்கள் இந்த ஆண்டில் பிளானட் ஃபெஸ்டிவல் 2024 at 2024 ஒரு ப்ரோக்ராம் வந்து ஆரம்பித்தோம். அதாவது 2024 வருஷத்தில் 2024 அஸ்ட்ரானமி ப்ரோக்ராம் செய்கிறது அப்படின்னு. ஸோ அதில் என்னென்னா, நிறைய இந்த அவேர்னஸை உருவாக்குறதா மெயினாக எங்களோட நோக்கம். அஸ்ட்ரானமியை பற்றி மக்கள்கிட்ட இருக்கக்கூடிய சந்தேகங்களையும் இல்லை குழப்பங்களையும் மாற்றி அவங்களுக்கு அறிவியலை புரிய வைக்கணும் அப்படிங்கிறது தான். அந்த அடிப்படையில் இன்றைக்கி அந்த ப்ரோக்ராம் மிகவும் சக்ஸஸாக சாதாரணமாக கிராமத்தில் இருக்கக்கூடிய குழந்தைகளிடம், அதில் முக்கியமாக அந்த பணியை செய்ததில் ரொம்ப சிறப்பாக யார் செஞ்சுருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, இல்லம் தேடி கல்வி தன்னார்வலர்கள். அவங்க அந்தந்த கிராமத்தில், ரொம்ப குக்கிராமத்தில் இருக்காங்க. அவங்கவுங்க இருக்கக்கூடிய இடத்துல குழந்தைங்களுக்கு வெறும் பாடத்தை மட்டும் சொல்லி கொடுக்காம, நாங்கள் அதுக்காக போட்ட இந்த பிளானட் கார்ட்ஸ் இது. ஸோ எல்லா கார்டை பற்றியும் போட்டிருக்கோம், பின்னாடி அந்த கார்டை பற்றியான விஷயங்கள் இருக்கும். இந்த மாதிரி பாடத்தை மட்டும் அஸ்ட்ரானமியில் இருக்கிற இந்த விஷயங்களை மட்டும் சொல்லாமல், அவங்க வந்து ஒட்டுமொத்தமாக குழந்தைங்களுக்கு இருக்கக்கூடிய சந்தேகங்களையும், இல்லை இந்த அஸ்ட்ரானமியில் ஆர்வம் வர்றதுக்காக அவங்க என்னெல்லாம் செய்யணும் அப்படிங்கிறதையும் ஒரு குக்கிராம குழந்தைங்களுக்கு கொண்டு போய் சேர்த்துருக்காங்க. பல ஆயிரக்கணக்கான குழந்தைங்களை இந்த ப்ரோக்ராம் போய் சேர்ந்துருக்கு. அப்போ கண்டிப்பாக அந்த அறிவியல் வளர்ச்சியும் அதனுடைய தேவைகளும் யாரை போய் சேரணுமோ அதை சேர்ப்பதற்கும் இந்த களப்பணி வந்து ஒரு முக்கிய இடமாக இருந்திருக்கு. அதை நாங்கள் தொடர்ந்து களத்தில் செய்துட்ருக்கோம். இந்த வகையில் இந்த சமூகத்தில் இருக்கக்கூடிய சமூக நீதியை நிலைநிறுத்துவதற்கும், இல்லை சமூக நீதியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத சவாலாகவும் எடுத்துக்கிட்டு அதை சாதனையாகவும் நாங்கள் இவ்வளோ விஷயம் வந்து செய்திருக்கோம் அப்படின்றத நான் உங்களோட பகிர்ந்துக்கிறேன். மற்றது நீங்கள் உங்களோட கருத்துக்கள் சொல்லும் போது ஷேர் பண்ணுற வாய்ப்புக்கு நன்றி. அவையில் அமர்ந்திருக்கக்கூடிய அனைத்து இனிய நெஞ்சங்களுக்கும் மாலை நேரத்தின் அன்பு சூழ் வணக்கங்களை சமர்ப்பித்துக் கொள்கிறேன். இந்த அமர்விற்கு தலைமையேற்றிருக்கக்கூடிய அன்பு நண்பர் திரை
இயக்குனர் கோபிநயனார் அவர்களுக்கும், எனக்கு முன்னாடி பேசிய எங்களுடைய இனிய நண்பர் திருமிகு சாந்தி அவர்களுக்கும், எனக்கு அப்புறம் பேசக்கூடிய எனது இளைய நண்பர், அவங்கள பள்ளிக்கூடத்துலேருந்து தெரியும், திருமிகு நாராயணி அவர்களுக்கும் அன்பு சூழ்ந்த வணக்கங்கள். என்னுடைய இந்த அமர்வுடைய தலைப்பு என்பது கொஞ்சம் வித்தியாசமானது. ஏன்னு கேட்டால், நம்ம எல்லாரும் தினசரி சந்திச்சுட்டு வரக்கூடிய ஒரு விஷயம், ஒன்றிணைந்து வாழ்தலும் சமூக நீதி பிரச்சனைகளை எதிர்கொள்ளலும். ஒன்றிணைந்து வாழ்தலும் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஒன்று சேராமல் வாழவே முடியாது. குடும்பமாகட்டும், ஊராகட்டும், உலகமாகட்டும், பணிபுரியும் இடமாகட்டும், எங்கே வேணாலும் ஒன்று சேர்ந்து தான் நம்ம வாழ்ந்தே தீரணும். சமூக நீதி பிரச்சனையை எதிர்கொள்ளலாம் இதெல்லாம் இல்லை அப்படிங்கிறத சொல்கிறது தான் சமூக நீதி. என்ன தான் நீங்கள் சொன்னாலும், ஒன்றிணைந்து வாழணும்னு சொன்னாலும் நாங்கள் வாழ மாட்டோம்ப்பா, நாங்கள் இப்படித்தான் இருப்போம் அப்படின்னு சொல்கிறது தான் இன்றைக்கு இருக்கக்கூடிய சமூக நீதி. காலையில் செஷனை முடிக்கும்போது இந்த சமூக நீதி தொடர்பான சில விஷயங்களை நர்மதா, பாலபாரதி, ஷமீம் இவங்கெல்லாம் பேசுனது கொஞ்சம் எனக்கு வசதியாக இருக்குது, பாதை போட்டு கொடுக்குது. அதை விட ரொம்ப முக்கியமான விஷயம் சொல்கிறேன். நான் ஒரு கேன்சர் சர்வைவர். கேன்சர் 15 ஆண்டுகள் ஆகுது. 3rd ஸ்டேஜில் போய் வெங்கடேசன்லாம் பார்த்தாரு. இந்த அம்மா பழைக்குமா, திரும்ப அறிவியல் இயக்கத்துக்கு வருமானார். அவரோட சேர்ந்து போட்டி போட்டுட்டு அவரோட இணையாக நான் நடந்துட்டுருக்கேன். இன்னும் மகிழ்ச்சியோடு உங்கள்கிட்ட தெரிவித்துக்கிறேன். முன்னாடி விட இப்போ அதிகமாக பயணிக்கிறேன். இது சமூக நீதியை ஒட்டிய ஒரு விஷயமாக நான் பார்க்குறேன். ஏன்னு கேட்டால், அந்த சமூக நீதியை 3 விதமாக பிரிக்கலாம். அன்றைக்கு சமூக நீதி, அன்று, இன்று, நாளை. சமூக நீதி இல்லாத காலம் எப்போதும் இருந்திருக்கு. நம்ம சமூக நீதின்னு சொன்னோம்னா சமூக நீதி இருக்குதுன்னு நினச்சிட்ருக்கோம். ஆனால் சமூக நீதி எந்த காலகட்டத்திலும் இருந்ததாக சரித்திரமே கிடையாது. அன்னைக்கு பார்த்திங்கன்னா விஞ்ஞானிகளும் கூட சமூக நீதி இன்மையால் கஷ்டப்பட்டிருக்காங்க. நான் 2-3 புஸ்தகம் எழுதியிருக்கேன், நிறைய 100க்கு மேலே எழுதியிருக்கேன். 2-3 முக்கியமாக சமூக போராளிகள், உலகை மாற்றிய பெண் கணித மேதைகள், பிரபஞ்சம் அளந்த பெண்கள், இதில் எல்லாம் இவர்கள் எல்லாருமே சமூக நீதி இல்லாதவர்கள் தான். முதல் ஒருத்தங்க ஹைபேஷியான்னு ஒரு பெண், அவங்களுக்கு அறிவியல் தெரிஞ்சதுனாலேயே வெட்டி கொல்லப்பட்டார். வெட்டி கொள்ள தரன்னு அதெல்லாம் பெரிய கதை, சொல்கிறதுக்கு நிறைய நேரமாகும். நீங்கள் எல்லோரும் கற்றறிந்த ஆன்றோர்கள், உங்கள் முன்னாடி ரொம்ப குறியீட்டோட சில விஷயங்களை வச்சுட்டு போகலான்னு நினைக்கிறேன். அவங்க ஒரு நாள் சாயங்காலம் போயிட்டுருக்கும்போது ரதத்தில் ஆணுடைய அறிஞ்சு போனாங்க. எப்போ வாழ்ந்தாங்கன்னா கிபி 3ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்தவங்க. அவங்க இறந்தது மார்ச் 8 சர்வதேச மகளிர் தினத்தன்னைக்கு. அவங்க தேர்லேருந்து தரன்னு இழுத்து கீழே போட்டு உடைகளை எல்லாம் களைந்து சிப்பியாலும் கல்லாலும் அவங்க தோலை உரித்து கையெல்லாம் பிச்சு எரிஞ்சு பக்கத்தில் இருந்த சர்ச்சுக்குள்ளே போய் வெட்டி எரித்தாங்க. அவர்களை பற்றி பின்னாடி நிறைய வந்திருக்கு, படம் வந்திருக்கு, சினிமா வந்திருக்கு, அவங்களுடைய பேர் நிலவிலையும் பதிக்கப்பட்டிருக்கு. அன்னைக்கு ஆரம்பித்த பிரச்சனை அதுக்கு முன்னாடி இருந்திருக்கலாம், நமக்கு பதிவு தெரியல. இன்று வரை தொடர்ந்து கொண்டு இருக்கிறதா என்றால் உண்டா இல்லையா? நீங்கள் சொல்லுங்கள், தொடருதா இல்லையா? சைலண்ட்டாக இருக்கீங்க, படித்தவங்கங்களா இல்லையா? ஆணவ படுகொலைங்கிற பேரில் தொடருதுங்க, இல்லை நீங்கள் சொல்ல முடியாது யாருமே. இருக்குது, இன்னைக்கு வரைக்கும் தொடருது. கியூரி மேரியை பற்றி படிச்சிருப்பீங்க. அவங்க வீட்டில் 4 பேர் நோபல் ப்ரைஸ்னு பார்த்துருப்பீங்க. அவங்க 2 நோபல் ப்ரைஸ் இது வரைக்கும் யாருமே வாங்கலை. ஃபிசிக்ஸுக்கு 1, கெமிஸ்ட்ரிக்கு 1. அவங்களுக்கு நோபல் பரிசு கொடுக்கக்கூடாது என்று கங்கணம் கட்டிய நோபல் கமிட்டி. அவங்க வீட்டுக்கார் சொன்னார், பியூரி என்ன சொன்னார், அவங்களுக்கு கொடுக்காட்டி எனக்கும் வேண்டான்னு சொன்னார். அவர் இறந்த பிறகு கெமிஸ்ட்ரியில் வாங்கினாங்க. லைஸ் மைட்னர்னு ஒரு அம்மா, அவங்க செஞ்ச தப்பு என்ன? யூதரா பிறந்தது தான். ஆனால் அணுகுண்டுக்கு இன்றைக்கி பிளவுக்கு யாருக்கு நீங்கள்
நோபல் பரிசு கொடுத்துருக்கீங்க? ஓப்பன்ஹீமர் வாங்கியிருக்கார், அவர் தான் வாங்கியிருக்கார். அவரோட இருந்துட்டு அவரோட 30 வருஷம் லைஸ் மேட்டனோட பயணம் செஞ்சுட்டு அவங்கள அண்டர் கிரவுண்ட்லேயே இருந்தார், மேலே வரக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு. ஒரு மரப்பெட்டி இருக்கிற இடத்துல இருந்தார், மேலையெல்லாம் வந்துடாதுன்னாரு. ஹிட்லர் ஆட்சிக்கு வந்து துரத்தி விட்டார். அந்த வருஷம் வந்து நோபல் பரிசு கொடுக்கலை. ஆனால் பின்னால் நோபல் பரிசு வந்து லைஸ் மேட்ரி கொடுக்கல. 47 முறை வேதியியலுக்கும் 32 முறை இயற்பியலுக்கும் நோபல் பரிசுக்காக பரிந்துரைக்கப்பட்டவர் லைஸ் மேட்டியர், அவங்களுக்கு கொடுக்கல. அதுக்கப்புறம் என்ன காரணம்? பெண்ணுங்கிறது. மேரி கியூரிக்கு என்ன காரணம் காமிச்சாங்க? பொம்பளை தவறாக நடந்தாள் அப்படின்னு பத்திரிகையெல்லாம் போட்டாங்க. பெண் ஏன் வந்து அரசியலுக்கு வரமாட்டேங்கிறாங்க? பெண் மேலே பாலியல் குற்றச்சாட்டு வீசப்படும், பூசப்படும், கஷ்டப்படுவாங்க அப்படிங்கிறதுக்காக நிறைய பேர் வீட்டை விட்டு வரமாட்டேன்றாங்க. இதுதான் இன்றைக்கு நிறைய பெண்கள் துணிஞ்சு வெளியில் வந்திருக்காங்க, நீ என்ன வேணால் செய்ய, நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிறதுக்கு. அவர்களெல்லாம் நீ பாராட்டணும். நீ இப்படின்னா ஏற்கனவே நிறைய பேர் இருக்காங்க. இன்னொருத்தவங்க வந்து ஹைட்ரஜனை கண்டுபிடிச்சாங்க, அவங்களுக்கு வந்து பேர்லாம் நீங்கள் நான் சொல்ல வரல திரும்ப. அவங்க ஹைட்ரஜன் கண்டுபிடிச்சதை கூட இருந்தவர் தான் இருந்தார். இன்றைக்கி இருக்கக்கூடிய பல்சாரை கண்டுபிடிச்சாங்க ஐஎல், அவங்கள்டையும் வந்து இன்றைக்கி வரைக்கும் போராட்டம் பேசிகிட்டு இருக்காங்க. நோபல் கமிட்டி என்ன சொல்லுது? அவங்களுக்கு தான் போட்டிருக்கணும். இன்றைக்கி வந்து நான் அறிவியல் பலகையில் இந்த கட்டுரை எழுதியிருக்கேன், அவங்களுக்கு கொடுக்காது தப்பு அப்படின்னு இன்றைக்கி வரைக்கும் இருக்குது. இன்றைக்கி வந்து வாட்சன் அண்ட் கிரிக் நோபல் பரிசு எதுக்கு வாங்கினார்? டிஎன்ஏ ஹெலிக்ஸுக்கு. அவர் கண்டுபிடிக்கலைங்க, அவர் யார்கிட்டையும் திருடினார், ரோஸ்லின் ஃப்ராங்க்லின்னு திருடினார் படத்தை. இப்படி சமூக நீதியை ஒதுக்கிவிட்டு பெண்களுக்கு எதிரான பிரச்சனைக்கு நிறைய பெண் குழந்தைங்க இருக்காங்க, ஆச்சரியத்தோடு பார்க்குறாங்க. இன்னும் நிறைய இருக்குது, நேரமின்மையினால் முடிச்சுக்கிறேன். அவங்கள ஒதுக்கி விட்டு இன்றைக்கி எல்லோரும் வாங்கியிருக்கோம். இது வந்து விஞ்ஞானிகளுக்கே எப்படி இருந்தால் மற்றவங்களுக்கு எப்படி இருக்கும்? இன்றைக்கி நம்முடைய இந்திய அரசியல் சாசன சட்டம் என்ன சொல்லுதுன்னா, சமூக நீதியில் போய் நீங்கள் பார்த்தீங்கன்னா மதம், இனம், மொழி, பாலினம், உங்களோட கலாச்சாரம் எதுவாக இருந்தாலும் நீங்கள் அனைவரும் இந்திய நாட்டினுடைய குடி உரிமை பெற்றவர்கள். அனைத்தும் உங்களுக்கு சமமாக கிடைக்க வேண்டும். சமமாக கிடைக்கணுங்கிறது தான் சமூக நீதி. நீதி பரிபாலனை என்பது எல்லாருக்கும் சரியாக்கணும். அது சரியாக இருக்கா? இன்றைக்கி ஆணவ படுகொலையில் நடந்த சட்டங்கள்லேயும் கூட வந்து உயர்நீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய நீதியை கண்ணை கட்டிட்டு தராசை தூக்கி கொண்டு இருக்கக்கூடிய அந்த நீதி பரிபாலனத்தை கையாளுகின்ற அந்த பெருமான்கள் சரியான நீதியை கொடுத்துருக்காங்களான்னா கொடுக்கல. வாச்சாத்தி தீர்ப்பு 1990 நடந்தது. எவ்வளோ பேர் இருந்தாங்க? 86 பெண்கள், மலையக பெண்கள், மலைவாழ் பெண்கள் மரத்தை திருடினாங்கன்னு அன்றைக்கு இருந்த அதிகாரிகளால், போலீஸ் துறையினரால் வன்புணர்வு செய்யப்பட்டாங்க. இன்றைக்கி 2023 அவர்களுக்கு தீர்ப்பு கிடச்சிருக்கு. 215 பேருக்கு உயர்நீதிமன்றம் தீர்ப்பை வலியுறுத்தி சில பேர் போட்டிருக்கு. அது தாமதமாக கிடைத்த தீர்ப்பு, அது ஒரு விஷயம். இப்படி இருக்குது பெண்களுக்கு. அது மட்டும் இல்லை, இன்றைக்கி எல்லாருக்கும் தெரியும், கிராமத்தில் இருக்கவங்களுக்கு தெரியும், தலித்துகள் சமமாக நடத்தப்படுகிறார்களா? மனசாட்சியை தொட்டு சொல்லுங்கள். பணியிடங்களில் நிறைய வேலை பார்த்துட்டு பெரிய பொறுப்பில் இருக்கவங்க வேணால் சமமாக நடத்தப்படலாம். உங்கள் ஊரில் பாருங்க, எங்கள் ஊருக்கு பக்கத்தில் இருக்கிற சில இடங்கள்லாம், எங்கள் ஊர்லெலாம் கொட்டாங்கச்சியே கிடையாதுங்க, எல்லாருக்கும் சரிசமமாக கொடுப்பங்க. கிளாஸில் குடிப்பீங்களா ஐயா நீங்கள் டீ? அவங்களுக்கு தலித்துகளுக்கு கிளாஸில் டீ குடிப்பீங்களா? நாங்கள் பேப்பர் கப் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதுதான் சமூக நீதி இல்லை என்பதற்கு இதை எதிர்கொள்ளும் சவால் என்னங்கிறத நான் பின்னாடி சொல்கிறேன். அது மட்டும் இல்லை, நீ காலைல சொன்னேன் இல்லையா, மாற்றுத்திறனாளிகள், திருநங்கைகள், தன் பாலின ஈர்ப்பினர், பாலின ஈர்ப்பினர், யாராக இருந்தாலும் மனுஷங்கய்யா. மனுஷனுக்கு சமமாக கொடுக்கப்படணும் நீதி.
சமமாக கொடுக்கப்படவில்லை என்பதற்காக தான் இந்த தலைப்பு. சமமாக கொடுத்துருந்தா இந்த தலைப்பு வந்திருக்க வேண்டிய அவசியமே இல்லை. அது நேற்றைக்கு இருந்தாலும் சரி, இன்றைக்கு இருந்தாலும் சரி, எதிர்காலத்தில் இருந்தாலும் சரி. எல்லாரும் இங்கே இருக்கிறீங்க. உங்கள் வீட்டு தெருவுக்கு குப்பை கூட்டுறவங்க வருவாங்க. உங்கள் வீட்டுக்கு வர தெருவில் இருக்கவங்கள குப்பை கூட்ட வரவங்களுக்கு வீட்டுக்குள்ளே கூப்பிட்டு டீ கொடுக்குறவங்க யார், சாப்பாடு போடுறவங்க யார்? நான் செய்வேன். இன்னைக்கு அவங்க எல்லாட்டி ஊர் நாரி போயிடும். ஆனால் அவர்களுக்கு பிரச்சனை விடிவு காலமே கிடையாது. அவர்களை சமமாக நடத்துவதே கிடையாது. ஜாதிய அடுக்கில் தலித்துகளில் 87 ஜாதிகள் இருக்கின்றன. அதில் அருந்ததியர் ஏஆர்னு போட்டால் கடைசி. அவங்களுக்குள்ள பிஆருக்கும் ஏஆருக்கும் கொடுக்கல் வாங்கல் கூட கிடையாது. சமூக நீதி அந்த தலித் மக்கள்கிட்ட கூட கிடையாது. உங்களுக்குலாம் தெரியுது என்னமோ. நான் துப்புரவு தொழிலாளியோட வேலை பார்க்குறேன். பணி நிறைவுக்கு அப்புறம் துப்புரவு தொழிலாளி கூட தொடர்ந்து திண்டுக்கல் மாவட்டத்தில் வேலை பார்த்துட்ருக்கேன். ஆயக்குடியில் மழை பெஞ்ச போது கையால் மலம் அள்ளிட்டு இருந்தாங்க. புதிய தலைமுறையை கூப்பிட்டு வந்து ஃபோட்டோ எடுத்து போட்டதுக்கப்புறம் அந்த மாவட்ட கலெக்டர் கூப்பிட்டு பிடிஓவை மிரட்டி, பிடிஓ துப்புரவு தொழிலாளியை மிரட்டி, துப்புரவு தொழிலாளி என்கிட்ட கேட்குறாரு, நான் என்சிஎஸ்சிக்காக காஷ்மீரில் இருக்கேன். காஷ்மீர்லேருந்து நான் சொல்கிறேன், நீங்கள் நாங்கள் கையால் மலம் அள்ளலை அப்படின்னு எழுதி கொடுத்துட்டிங்கன்னா உங்கள் வாழ்க்கை முழுசும் விடிவு காலமே கிடையாது. கேட்டால் எனக்கு தெரியாது, மோகனாமா எடுத்துகிட்டு போயிருப்பாங்களோ என்னமோ, எங்களுக்கு அதற்கு சம்மந்தம் இல்லைன்னு சொல்லுங்க என்ன. அப்படி சொல்லப்பட்டது. அடுத்து ஒரு வாரத்திற்குள் ஆயக்குடி கிராமத்தில் கக்கூஸ் கட்டப்பட்டதுங்க. எடுக்க முடியுது. ஏன்னா சமூக ஒத்துழைப்பு இருந்தால், உங்களுக்கு லோக்கல் பாடியில் இருந்தீங்கன்னா, அந்த சொசைட்டியோட கண்காணிப்போடு இருந்தால் எல்லா விஷயத்தையும் சாதிக்க முடியும். இதுதான் இன்றைக்கு இருக்கக்கூடியது. அது மட்டும் இல்லை, வேறு தீண்டாமை கொடுமைகள் இன்றைக்கி ஏராளமான தீண்டாமை கொடுமைகள் இருக்குது. காலங்காலமாக இருக்குது. படிச்சுட்டா நாக்கறுத்துருவேன், படித்தோக்க முன்னாடி வரக்கூடாது அப்படின்னாங்க. இங்கே இருக்கவங்களுக்கு எத்தனை பேர் தெரியுமோ, இந்த பெண்கள் மேலாடை அணிவதற்கு 39 ஆண்டுகள் போராடி இருக்காங்க கன்னியாகுமரியில். 39 காலம் போராட்டத்துக்கு அப்புறம் தான் இப்போ நினச்சி பாருங்க, பெண் சட்டையும் போடக்கூடாதுங்க, மேலாடையும் அணியக்கூடாதுங்க. இப்படியெல்லாம் ஒரு காலம் இருந்திருக்குது. இது சமூக நீதிக்கான காலமா? இதெல்லாம் கடந்த காலத்தில் நம்ம கடந்து வந்திருக்கோம். ஆனால் இன்றைக்கு காலம் மாறி இருக்கிறது. நிறைய சட்டங்கள் மாறி இருக்கின்றன. அறிவியல் இயக்கத்தில் இருக்கோம், சயின்ஸ் ஃபார் சோஷியல் ஜஸ்டிஸ் கேட்டுட்ருக்கோம், பேசிகிட்ருக்கோம். அறிவியல் இயக்கம் அரசோடு நிறைந்து நிறைய இடங்களில் பணிபுரிகிறோம். இன்றைக்கி ஜனாதிபதி கூட அவங்களுக்கு கூட சமூக நீதி இல்லாத நிலைமையெல்லாம் இருக்குது. அது மட்டும் இல்லை, 3ஆம் பாலினத்தர் திருநங்கைனா எல்லாரும் ஓடுறோம், ஒளிஞ்சு ஓடுறோம். அவங்கள்ட்ட எவ்வளோ தூரம் படிப்பு இருக்குது? ஒரு 24% கூட திருநங்கைகள் படிக்கலை, படிக்க முடியறதில்ல. வீட்டிலேருந்து விரட்டி விட்டுறாங்க, பாக்கியெல்லாம் செய்கிறாங்க. இன்றைக்கி ஜோய்தா மண்டல்ங்கிற ஒரே ஒரு பெண் அவங்க நீதிபதியாக இருக்காங்க வெஸ்ட் பெங்காலில். தமிழகத்தில் பிரியதர்ஷினி இருக்கிறாங்க. இன்றைக்கி ஒரு 4-5 பேர் போலீஸ் துறையில் வந்திருக்காங்க. இப்படி விரல் விட்டு எண்ணுறவர்கள் மாதிரி இருக்கக்கூடாது. திருநங்கையாக இருந்தாலும் சரி, திருநம்பியாக இருந்தாலும் சரி, கட்டாயம் அவங்க படித்தே தீரணும். அதுதான் சமூக நீதி. நீங்கள் என்ன வீட்டில் வேணாலும் பாருங்கப்பா, பல்லராக பாருங்க, பறையராக பாருங்க, அருந்ததியாக பாருங்க, வேறு எந்த விதத்திலாம் பாருங்கள், உங்களுக்கு சமூகம் சமமான அந்தஸ்து கொடுக்கணும். பதவியில் இருந்தாலும் சரி, கல்வியில் இருந்தாலும் சரி. இன்றைக்கு இந்தியா சுதந்திரமானதுக்கு அப்புறம் தான் இவ்வளோ தூரம் வந்திருக்குது. ஏராளமான மாற்றங்கள் இந்திய சுதந்திரத்துக்கு பின் எழுதப்பட்ட சட்டங்களால், அரசியல் சாசன சட்டத்தினால் தான் மாற்றம் கொண்டு விட்டுருக்குது. ஆனால் இதெல்லாம் நடக்கலைன்னா நமக்கு நிறைய பிரச்சனை வரும். கேரளா ஒரு பெஸ்ட் மாடல். யாரெல்லாம் அர்ச்சகராகலாம்? ஒரு குறிப்பிட்ட இனத்தவர் தான் அர்ச்சகராகலாம். பெண்கள் அர்ச்சகராகலாம் என்று சொல்லுவாங்க. நமக்குள்ள சொல்லுவாங்க, இப்போ சாந்தி பேசினாங்க இல்லையா,
அவங்களுக்கு பெண்களுக்கு வந்து மாதவிடாய் வருது, அவங்க எப்படி சாமிகிட்ட போக முடியும்? சாமிக்கு வந்து மாதவிடாய் தெரியுமா தெரியாதா? எனக்கு தெரியாது, நீங்கள் சொல்லுங்கள். அவர்களும் கூட போகலாம் அப்படின்னு கேரள அரசு இன்றைக்கி அவங்களுக்கு உத்தரவு போட்டு அவர்கள் செஞ்சிட்ருக்காங்க. இதுக்கு முன்னாடி தமிழக அரசில் இருந்தக்கூடிய கருணாநிதி அவர்கள் யார் வேணாலும் அர்ச்சகராகலான்னு ட்ரைனிங் வச்சாங்க. இதெல்லாம் சமூக மாற்றத்தை நிகழ்த்தக்கூடிய சமூக நீதி நிகழ்வுகள் தான் சொல்கிறோம். அதனால் இந்த மாதிரி விஷயந்தான் நம்ம பேசியாகணும், செஞ்சாகணும். இந்திய அரசியல் சாசன சட்டத்தை பின்பற்றினாலோ அல்லது முழுமையாக அரசியல் சாசன சட்டத்தை பின்பற்றினாலோ இந்த பிரச்சனையெல்லாம் வராது. இன்னொன்று, இந்த அரசியல் சாசன சட்டத்தை நம்ம பின்பற்றுறோமா இல்லையா, என்ன ஏதெல்லாம் நிறைய பேர் விஷயம்லாம் தெரியாது. தீண்டாமை வந்து நம்மகிட்ட 100 ஆண்டுகளுக்கு மேலாக இருக்குது. கொஞ்சம் நஞ்சா நாளால், ஒரு நிமிஷம், 1000 ஆண்டுகளுக்கு மேலே இருக்குது. அந்த தீண்டாமையை ஒழிக்கிறதுக்கு நம்மளால் முடிஞ்சிருக்கா? புஸ்தகத்தில் என்ன போட்டிருக்காங்க? தீண்டாமை குற்றம், தீண்டாமை நம்ம நடத்தக்கூடாதுன்றாங்க. இன்றைக்கு ஏராளமான இடத்துல பள்ளிக்கூடத்தில் கூட தீண்டாமை இருக்குது. நிறைய குழந்தைகள் அதனால் பாதிக்கப்பட்டு வந்திருக்காங்க. அப்போ இதிலேருந்து நம்ம போக்கணும்னா இன்றைக்கி சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, ஆமாம், சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி வில் டூ சம்திங். என்னென்ன செய்யணும் அப்படின்னா எல்லாமே மல்டிஃபேசட். ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், இன்றைக்கி இந்தியாவில் மனிதர்களுடைய வாழ்நாள் என்பது ஆணுக்கு 69 வயசு, பெண்ணுக்கு 72 வயசு. தமிழ்நாட்டில் ஆணுக்கு 72 வயசு, பெண்ணுக்கு 76 வயசு. உலகம் முழுவதிலும் பெண்கள் தான் அதிக நாள் உயிரோடு இருக்கிறாங்க. எல்லாரும் என்ன சொல்லுவாங்க? நமக்கு பிரச்சனைலாம் நிறைய வரும் இல்லையா, மாதவிடாய் வருது, குழந்தை பேர் வருது, பல சிக்கல்கள்லாம் வருது. இதெல்லாம் இருக்கும்போது பெண்ணுக்கு தானே வீக்கர் செக்ஸ்ன்னு சொல்லுவோம். விமன் இஸ் நாட் த வீக்கர் செக்ஸ், ஷீ இஸ் த ஸ்ட்ராங்கர் செக்ஸ். ஒரு குழந்தை பேரும்போது அவளுக்கு 22 எலும்புகளை ஒடித்தால் இருக்கக்கூடிய வந்து வலி வருது. அது மட்டும் இல்லை, அந்த எஸ்ட்ரோஜன் தான் அவளை இதய நோய்களிலிருந்து காப்பாற்றுகிறது என அறிவியல் சொல்லுது. அதனால் தான் அவங்க நிறைய நாள் இருக்கிறாங்க. இது இப்படி இருக்க உத்தரப்பிரதேசத்திலையும் பீகார் போன்ற மாநிலங்களிலும் தலித் பெண்களுடைய ஆயுள் என்பது 50 ஆண்டுகள் தான். அதுக்கும் கீழே தான் வருது. பாலின பிரச்சனைகள் ஏராளமாக வருது. இதில் இருந்தெல்லாம் செக்ஷுவல் அப்யூஸ் யாருக்கு அதிகமாக வருதுன்னு கேட்டால் பெண்கள், எஸ்பெஷலி தலித் விமன், அதுவும் சின்ன பிள்ளைகள். இவர்களுக்கெல்லாம் என்ன செய்யலாம் அப்படின்னு கேட்டால் டெக்னாலஜி மூலமாக கல்வி அதிகமாக கொடுக்கணும், பொருளாதாரத்தில் மேம்படுத்தி இருக்கணும், சட்டம் ஒழுங்கு நல்லா பாதுகாக்கப்படணும், போலீஸ்லாம் தட்டி கழிக்கக்கூடாது எந்த கேஸையும். இப்போது உனக்கு பஞ்சாயத்து பண்ணி வச்சிடறேன், நான் அவனை கல்யாணம் பண்ணிக்க அப்படின்லாம் சொல்லக்கூடாது. அதை விட முக்கியமாக இந்த பெண்கள் பிரச்சனைகளுக்கு உள்ளாக்கப்பட்டால் அவர்களுக்கு டெக்னாலஜிகள் சம்மந்தமாக ஒரு சத்தம் வரக்கூடிய பீப்புள் வரக்கூடியதோ, வேலை பிரச்சனைகள் வரக்கூடியதோ, இதைகளெல்லாம் அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய டெக்னாலஜியை செய்யணும். திஸ் இஸ் அ சயின்ஸ் ஃபார் சோஷியல் ஜஸ்டிஸ். இதை நம்ம செய்யணும். தீண்டாமையை ஒழிக்கிறதுக்கும் இதே தான் கல்வி. இட் இஸ் எ மல்டிஃபேசட் அப்ரோச். ஒத்தனம் கிடையாது. கவர்மெண்ட் பண்ணணும், என்ஜிஓ பண்ணணும், தனி மனிதர் பண்ணணும், சிவில் சொசைட்டி பண்ணணும், பார்க்குற எல்லாரும் பண்ணணும். நாம் அனைவரும் ஒன்று சேர்ந்தால்தான் இந்த சமூக நீதி நினைப்படும். இல்லாட்டி இன்னும் 100 ஆண்டுகளுக்கு கூட சமூக நீதியின்மை நீடிக்கும் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி அமைகிறேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பேசிகிட்டு இருக்கிற, விவாதிச்சுட்டு இருக்கிற விஷயம் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இப்போது உலகளாவிய அரசியலில் வந்து நிறைய வார்த்தைகள் வந்து இந்த பஸ்வேர்ட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய வார்த்தைகளாக இருக்குது. டைவர்சிட்டி, இன்க்ளூஷன், ஈக்குவாலிட்டி, ஈக்விட்டி அப்படிங்கிறதெல்லாம் நிறைய பேசுகிறாங்க. நடைமுறைப்படுத்துகிறாங்களாங்கிறது வேறு விஷயம், ஆனால் அதை பற்றி பேசுகிறாங்க. இப்போ இருக்கக்கூடிய ஒரு பாலிட்டிக்ஸ், அரசியல் அப்படிங்கிறது கூட ஒரு இன்டர்செக்ஷனல் பாலிட்டிக்ஸ் அப்படிங்கிற ஒரு இடத்துல இருக்கும். அனைவரையும் கருத்தில் கொண்டு அனைவருக்கானதுமாக நம்மளுடைய சமூகம் வரணும் அப்படிங்கிற ஒரு புரிதல் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு வந்திருக்கோம். அது ஒரு பக்கம். அப்படின்னா இந்த பக்கம் பார்த்தா நம்மளுடைய சமூகம் அறிவியல் முன்னேற்றத்தில் வந்து ரொம்ப முன்னேறிய
உலகளாவிய நான் மனித சமூகத்தைன்னு சொல்கிறேன், இந்திய சமூகம் தமிழில் அப்படின்னு சொல்லலை. மனித சமூகம் அறிவியல் ரீதியாக ரொம்ப ஒரு முன்னேற்றம் அடைந்த ஒரு சூழலில் இருக்குது. இந்த பக்கம் சமூகம் எதிர்பார்க்கக்கூடிய இந்த இன்டர்செக்ஷனாலிட்டி அப்படிங்கிறதுக்கும் அறிவியலுக்கும் அந்த கனெக்டிங் பாயிண்ட் என்னவா இருக்குது அப்படிங்கிறத யோசிக்கிறதுலேருந்து தான் நான் வந்து என்னோடய ஸ்பீச்சை ப்ரெசென்ட் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஒரு சமகால சமூகம் எதிர்பார்க்கக்கூடிய அனைவரையும் உள்ளடக்கியதான ஒரு வளர்ச்சி, முன்னேற்றம், அனைவருக்குமான ஒரு சமூகம் அப்படிங்கிறத கொடுக்கறதுல அறிவியலுடைய பங்கு என்னவா இருக்குது, சமகாலத்தில் அறிவியல் எப்படி பார்க்கப்படுது அப்படிங்கிற ஒரு இடத்துலேருந்து நான் சில விஷயங்களை பகிர்ந்துக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். அறிவியல் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பற்றி பேசும்போது அரசியல் பேசலாமா அப்படின்னு வந்து இப்போ லஞ்ச் டைமில் கூட பேசிகிட்டு இருந்தோம். உண்மையில் வந்து அரசியல் அப்படிங்கிறது பொதுவான வார்த்தைகளில் சொல்கிற மாதிரி ஒரு வாக்கரசியல் அப்படிங்கிற மாதிரி எல்லாத்தையும் தாண்டி அரசியல் அப்படிங்கிறது சமூகத்துக்கான சில விஷயங்களை பேசுறது அப்படின்னு வச்சுக்கிட்டா அரசியல் இல்லாமல் எதையுமே பேச முடியாது. அதுவும் குறிப்பாக அறிவியல் மக்களுக்கான விஷயங்களை செய்கிறவங்க அப்படிங்கிறப்போ கண்டிப்பாக வந்து அதில் வந்து சமூக புரிதலும் அரசியல் புரிதலும் நிச்சயமாக இருக்கும். அதனால் அரசியல் இல்லாமல் அறிவியல் நிச்சயமாக பேச முடியாது, பேசவும் கூடாது அப்படிங்கிறது தான் என்னுடைய ஒரு கருத்தாக இருக்குது. குறிப்பாக சமூகம் சார்ந்த ஒரு புரிதலும் அரசியலும் நிச்சயமாக அறிவியலாளர்கள்கிட்ட இருக்கணும் அப்படிங்கிறது அறிவியலாளர்கள் சைடுலேருந்தும் சரி மக்கள்கிட்டேருந்தும் சரி ஒரு தொடர்ந்த ஒரு குரலாகவே வந்துட்டுருக்கு. அந்த ஒரு மாற்றத்தையும் நம்ம சில நாட்களாக பார்க்க முடியுது. அறிவியல் அப்படிங்கிறத அந்த ஒரு துறையோடைய ஒரு இந்த ட்ரூ சென்ஸ் ஆஃப் த வேர்டுன்னு ஒரு வார்த்தை சொல்லுவாங்க இல்லையா, அதாவது அறிவியல் அப்படிங்கிறது ஒரு துறை சார்ந்து மட்டுமே எந்த ஒரு பாரபட்சமும் இல்லாமல் அணுகும்போது உண்மையிலேயே அது சமூக நீதியை நிலைநாட்டுவதற்கான ஒரு முக்கியமான அம்சமாக இருக்கும் அப்படிங்கிறதுல மாற்று கருத்து இல்லை. இப்போ உதாரணமாக வந்து யாராவது ஒருத்தங்க வந்து நம்மக்கிட்ட வந்து நான் வந்து அங்கேருந்து பிறந்தேன், நீ வந்து காலிலேருந்து தான் பிறந்த, நீ கம்மி, நான் மேலே, நீ கீழே அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் வந்து சொல்லும்போது ஒரே ஒரு டிஎன்ஏ ரிசர்ச் மூலமாக எல்லாருமே ஆப்பிரிக்காவில் இருந்த ஒரு தாய்கிட்டேருந்து தான் வந்திருக்கோம், நீ நானும் ஒன்றும் வேற கிடையாது அப்படின்னு ஒரு விஷயத்த நம்மளால் பேசிட முடியும். 1000 ஆண்டு காலமாக நம்மளை அடக்கி ஒடுக்கிறதுக்காக இவர்கள் சொல்லக்கூடிய கதைகளை ஒரு அறிவியல் தரவு அப்படிங்கிறது அடித்து நொறுக்கிடும். அது உண்மை. இன்னொரு பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரியான சாதிய ரீதியான ஒடுக்குமுறை மட்டும் இல்லாமல் எந்த விதமான ஒடுக்குமுறையாக இருந்தாலும் எந்த பாரபட்சமும் இல்லாத ஒரு அறிவியல் ஆராய்ச்சி சொல்லக்கூடிய ஆழமான தரவுகள் மூலமாக நீங்கள் சொல்கிறதெல்லாம் அப்படி கிடையாதுங்க அப்படின்னு சொல்லலாம். பெண்களுக்கு வந்து அறிவு கம்மி, இல்லை வந்து இந்த சாதியில் பிறந்தவங்களுக்கு அறிவு கம்மி, அமெரிக்காவில் வந்து ரொம்ப அதிகமாக பிளான் பண்ணியே வந்து குறிப்பிட்ட இனத்தவருக்கு அறிவு கம்மி அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னு வச்சுப்போமே. அப்படிலாம் இருந்தால் இல்லைங்க, நாங்கள் அறிவியல் ஆராய்ச்சி பண்ணி பார்த்தோம், அறிவில் வந்து எந்த விதமான மாற்றமும் இல்லை அப்படின்னு ஒரு அறிவியல் இதை வந்து கொண்டு வந்து சேர்த்துட முடியும். அப்போது அறிவியல் என்பது பாரபட்சம் இல்லாத நிலையில் நடத்தப்படும் போது சமூக நீதியை நிலைநாட்டுவதற்கான ஒரு முக்கியமான ஒரு கருவியாக இருக்குது, மிக பிரதானமான ஒரு கருவியாகவும் இருக்குது. இன்னொரு பக்கம் தொடர்ந்து ஒரு கேள்வி எழுப்பப்பட்டுக்கிட்டே இருக்குது. இத்தனை ஆண்டு காலமாக நீங்கள் அறிவியல் செய்கிறீங்க, அறிவியல் எவ்வளவோ முன்னேறிடுச்சுங்கிற பட்சத்தில் சமூகத்தில் ஏன் இன்னும் மாற்றங்களே வரமாட்டேங்குது? இன்னும் இப்போது தோழர் மோகனா அவங்க சொன்னாங்க இல்லையா, இன்னும் நிறைய இடங்களில் சமூக நீதி நிலைநிறுத்தப்படலை, இன்னும் ஒடுக்குமுறை இருக்குது. நீங்கள் நிஜமாகவே அறிவியல் அவ்வளோ முன்னேறிட்டீங்கன்னா எப்படி இன்னும் ஒடுக்குமுறைகள் இருக்குது அப்படின்னா அங்கே தான் வந்து நான் சொன்ன அந்த கண்டிஷன் சப்ளைங்கிற மாதிரி ஒரு வார்த்தை சொன்னேன் இல்லையா, பாரபட்சமற்ற அறிவியல் ஆராய்ச்சிகள் நடத்தப்படும் போது அப்படிங்கிறது, அந்த பாரபட்சமற்ற அறிவியல் ஆராய்ச்சி அப்படிங்கிற ஒரு இடத்தை நோக்கி தான் நம்ம வந்து இன்னும் நகர்ந்து கொண்டிருக்கிறோம் அப்படின்னு அர்த்தம். இன்னொரு பக்கம் இருக்கிற அறிவியலை எடுத்து சொல்வதில் இருக்கிற போதாமைகள்னாலும் சில பிரச்சனைகள் சமூகத்தில் வருது. இப்போ உதாரணமாக ஒரு வார்த்தை அந்த என்ன கேட்டால் வந்து ரொம்ப அப்யூஸ் பண்ணப்பட்ட ஒரு சொற்றொடர், அறிவியல் சொற்றொடர் அப்படின்னு பார்த்தா மேபி ஃபிசிக்ஸ் படித்தவங்க வந்து இந்த நியூட்டன்ஸ் தேர்ட் லாவை சொல்லுவாங்க. என்னுடைய கருத்தாக்கத்தில் நான் என்ன சொல்லுவேன்னா, இந்த சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டஸ்ட்டுங்கிற வார்த்தை இவங்க போட்டு அப்யூஸ் பண்ண மாதிரி வேறு எதுவுமே பண்ணல. எப்படி புரிஞ்சு வச்சுக்கிறாங்க, நான் ஒன்று அடிச்சுட்டு முன்னேறுவேன், அதுதான் சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டஸ்ட், டார்வினே சொல்லியிருக்காரு, இது கரெக்டு, அறிவியலை வேற இதுக்கு இவங்க கூப்பிட்டுக்கிறாங்க. அப்போ ஏதோ ஒரு வகையில் இதை எடுத்து கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்க்கறதுல போதாமைகள் இருக்குங்கிறதுனால டார்வின் அப்படி சொன்னார்
அப்படிங்கிறது விஷயம் இல்லை இல்லையா? எவல்யூஷன் வந்து யாரை வேணா அடிச்சுட்டு நீ மேலே வா, ஒருத்தன் சமூகத்தில் மேலே தான் இருப்பாங்கிறத வந்து பரிணாம அறிவியல் நியாயப்படுத்துதா அப்படின்னு கேட்டால் இல்லை. ஆனால் அதை எடுத்து சொல்கிறதுல வந்து சில முக்கியமான போதாமைகள் இருக்குதுன்னு நினைக்கிறேன். இன்னொன்று, இப்போவும் ஏன் பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னு கேட்டால், அறிவியல் ஆராய்ச்சி அப்படிங்கிறது சமூகத்தில் எப்படி டிரான்ஸ்லேட் ஆகுதுன்னு பார்த்தா தொழில்நுட்பம் மூலமாக தான் டிரான்ஸ்லேட் ஆகுது. அப்போ அந்த தொழில்நுட்பம் யார் உருவாக்குறதா இருக்குது, யார் அதை பயன்படுத்துகிறாங்க, அதை எப்படியெல்லாம் பயன்படுத்துகிறாங்கங்கிறதுல இருக்கிற பிரச்சனைகளை நம்ம அறிவியல் மேலே ஏற்றிட முடியாது. இப்போ நான் வந்து ஒரு தொழில்நுட்பத்தை கண்டுபிடிச்சிருக்கேன், அதை வச்சு யாரையாவது கொல்லலாம் அப்படின்னா அதுக்கான அடிப்படை அறிவியலை கண்டுபிடிச்சவங்கனால தான் வந்து இந்த பிரச்சனைகள் சமூகத்தில் அவங்க தான் பிரச்சனைகளை உருவாக்குறாங்கன்னு சொல்ல முடியாது. நான் ஏன் இதை இவ்வளோ விரிவாக பேசுகிறேன் அப்படின்னா, சமீப காலமாக பார்த்தீங்கன்னா அறிவியலை முன்னேற்றத்தை மட்டுமே கணக்கில் கொண்டு மனிதர்களை வந்து ஒரு இதுக்குள்ளே கொண்டு போகிற மாதிரியாக ப்ரெசன்ட் பண்ணுற ஒரு போக்கு இருக்குது. அவங்கெல்லாம் முன்னேற்றம்னு சொல்லுவாங்க, ஆனால் வந்து எல்லாத்தையுமே அழிச்சதுலே அவங்க தான். அது வரத்துக்கு முன்னாடிலாம் நம்ம ரொம்ப நல்லா இருந்தோம், 1000 வருஷம் முன்னாடி நம்ம சூப்பராக இருந்தோம், இவங்க வந்ததுனால தான் நம்ம இப்போ வந்து ரொம்ப பாதிக்கப்படுறோம் அப்படிங்கிற மாதிரியான போக்கு நம்மக்கிட்ட ரொம்ப அதிகமாக ஆழமாக வெவ்வேறு வகையில் திட்டமிட்டு பரப்பப்படுது. அப்போது அறிவியல் பேசுகிற நம்ம இது எங்கிருந்து வருது, நிஜமாவே ஒரு பிரச்சனை இருக்குன்னா அது யார் மேலே இருக்கிற பிரச்சனை அப்படிங்கிறத புரிந்து கொள்வதற்கான ஒரு தேவை இருக்குது. இன்னொன்று, அறிவியலே இல்லாத விஷயங்களையும் அறிவியல் மாதிரி சொல்லி ஒருத்தங்க அதை வந்து சமூக அநீதிக்காக பயன்படுத்தும் போது என்ன ஆகுதுன்னா அதோட பழியும் அறிவியலோட தலையில தான் விழுது. நிறைய நம்ம வாட்ஸ்அப் யூனிவர்சிட்டியில் நம்ம நிறைய பார்க்குறோம் இல்லையா? உதாரணமாக வந்து பெண்கள் ஒடுக்கப்பட்டவர்களுக்கு எதிராக தான் நிறைய அறிவியல் கண்டுபிடிக்கிறாங்க, டெய்லியும் கண்டுபிடிக்கிறாங்க. ஒரு சயின்டிஸ்ட் கூட இவ்வளோ கண்டுபிடிக்க மாட்டாங்க. பெண்கள் கால் மேலே கால் போட்டு உட்காந்தா கர்ப்பப்பைக்கு ஆபத்து, இதை வந்து அறிவியல்லையே சொல்லியிருக்காங்க. நாசா விஞ்ஞானிகள் சொல்லியிருக்கிறாங்க, அரிசோனா பல்கலைக்கழகத்தில் இருப்பவர்கள் சொல்லியிருக்கிறாங்க. அப்புறம் வந்து சேட்டிலைட் கதையெல்லாம் ஒரு பக்கம், சரியா, அது வேற ஒரு அஜெண்டா. இன்னொரு பக்கம் வந்து ஒடுக்கப்பட்டவர்கள், பெண்கள், இவர்களை தொடர்ந்து ஒடுக்குவதற்கான விஷயங்களை சூடோ சயின்ஸ் பரப்பக்கூடியவர்கள் தங்களுடைய அஜெண்டாவுக்காக அதை வந்து கோஆப்ட்டுங்கிற ஒரு வார்த்தை இருக்குல்ல, அதை எடுத்து ஆண்டு பயன்படுத்தும் போது அதனுடைய பழியும் அறிவியல் மீது விழுகிறதுங்கிற ஒரே காரணத்தினால அறிவியல் வந்து சமூக நீதிக்கு எதிரானதுன்னு நம்ம ஒரு பார்வையில பேசிட முடியாது. இன்னும் சொல்ல போனால் சமூகத்தில் நிலவிய பல பிரச்சனைகளுக்கான தீர்வாக அறிவியல் தான் இருந்திருக்கு. அப்போது அந்த அறிவியல் நடைமுறையில் என்னவா இருக்குது அப்படிங்கிறத நம்ம கேள்வி எழுப்பலாமே ஒழிய, அறிவியலாளர்களே தவறு, அறிவியலாளர்கள் பொய் சொல்கிறார்கள், அறிவியல் பொய் சொல்கிறது, எல்லாரையும் நம்மள ஏமாத்த பார்க்குறாங்கங்கிற மாதிரியான ஒரு நேரேட்டிவ் ஒன்று கிரியேட் ஆகிட்டு இருக்கு இல்லையா? அதுலேருந்து நம்ம வெளிப்படணும், அதுலேருந்து நம்ம வந்து தெளிவான ஒரு பார்வையை நோக்கி நகரணும்னு நினைக்கிறேன். உண்மையிலே இங்கே நிறைய அறிவியல் எழுதுறவர்கள் இருக்கீங்க, அவர்கள் எல்லாருமே இந்த பார்வையை உடைப்பதற்கான வேலையை தான் தொடர்ந்து செய்யணும் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ ஒரு சயின்டிஸ்ட் சொன்னாங்கன்னு சொன்னாலே அதை ஒரு சந்தேகமாக பார்க்கக்கூடிய ஒரு காலகட்டம் இப்போ வந்து தமிழ் சமூகத்தில் நிறைய கொஞ்சம் நான் பார்க்குறேன், குறிப்பாக சமூக ஊடகங்களில் பார்க்குறேன். அப்போ அதற்கு எதிரான ஒரு சரியான அறிவியல் புரிதலையும் நம்ம கொண்டு போக வேண்டிய தேவை இருக்குது. மூணாவது ஒரு விஷயம், அறிவியலும் சமூக நீதியும்னு பேசும்போது அறிவியலை யார் செய்கிறார்கள், ஹூ இஸ் டூயிங் சயின்ஸ், ஹூ இஸ் டூயிங் த சயின்டிஃபிக் ரிசர்ச் அப்படிங்கிற ஒரு கேள்வி கேட்கும் போதும் அங்கேருந்து சமூக நீதி என்னவா இருக்குங்கிறத புரிஞ்சுக்கலாம். ஒரு காலகட்டத்தில் யார் மட்டுமே படிக்க முடியும், யார் மட்டுமே ஆராய்ச்சிகள் செய்ய முடியும்னு இருந்தப்போ வந்த அறிவியலும் இப்போ ஓரளவு இன்க்ளூசிவ் குரோத்தை நோக்கி போயிட்டு இருக்கக்கூடிய உலகத்தில் இருக்கக்கூடிய அறிவியலும் நிச்சயமாக வேறு மாதிரியானதாக தான் இருக்குது. சில உதாரணங்கள் மட்டும் நான் சொல்லி முடிச்சுக்கலான்னு நினைக்கிறேன். யார் அறிவியலை அதிகமாக செய்கிறார்கள் அப்படின்னா, நான் வந்து சூழலியல் துறையில் இருக்கிறதுனால ஒரு விஷயத்தை பற்றி அடிக்கடி நாங்கள் விவாதம் செய்வோம். அதுக்கு பேர் வந்து ஃபோர்ட்ரஸ் கன்சர்வேஷன் ஒரு வார்த்தை சொல்லுவோம். அதாவது எப்படின்னா, இந்த இடத்த பாதுகாக்கணும் அப்படின்னா இதை ஒரு கோட்டை மாதிரி கற்பனை பண்ணி எல்லா கதவையும் மூடு, யாரும் உள்ளே வரக்கூடாது, அப்போ தான் இங்கே இருக்கிற யானை புலி சிங்கம்லாம் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி பண்ணிடுறது. அங்கே இருக்கக்கூடிய தொல்குடிகள் அந்த காட்டை வந்து ஆண்டாண்டு காலமாக பயன்படுத்திட்டு இருக்கக்கூடியவங்க எல்லாரையும் வெளியில் அனுப்பிடுவாங்க, இவங்க வந்து சூழலை பாதுகாக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு காலகட்டம் ஒரு காலத்தில் இருந்தது. ஆனால் இந்த காலனியவாத மனநிலை எல்லாம் போனதுக்கப்புறம், குறிப்பாக காலனி ஆதிக்கத்துக்கு உட்பட்ட நாடுகளில் இருந்து ஆராய்ச்சியாளர்கள் அதிகமாக வந்ததுக்கப்புறம், அது என்ன அப்படி ஒரு கன்சர்வேஷன் பேட்டர்ன் நீங்கள் வைக்கிறீங்க,
அது நியாயம் கிடையாது. அங்கே இருக்கிற மக்களுக்கான உரிமையை நீங்கள் கொடுக்காம நீங்கள் வந்து அறிவியலாக நீங்கள் முன் வச்சிங்கன்னா அரசியல் ரீதியாக அது தோல்வியுற்றதுங்கிறப்போ நாங்கள் அந்த திட்டத்தை ஒத்துக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இன்க்ளூசிவாக அங்கே இருக்கக்கூடிய தொல்குடிகளும் சேர்ந்து இந்த விலங்கின பாதுகாப்பில் பங்கெடுக்கக்கூடிய திட்டங்களை அவங்க முன் வைக்கிறாங்க. அப்போ யார் உள்ள வந்து அறிவியலை ஆராய்ச்சிகளை செய்கிறாங்கங்கிறத பொறுத்து அறிவியலுடைய தன்மை வந்து மாறுபட்டுக்கிட்டே இருக்கும். ஒரு காலகட்டத்தில் அதிகமாக படித்த மேல்தட்டு வெள்ளை இன ஆண்கள் மட்டுமே அறிவியல் ஆராய்ச்சியில் அதிகமாக இருந்தப்போ என்ன ஆகுது அப்படின்னா, அவர்கள் கண்டுபிடிக்கக்கூடிய விலங்குகளின் பெயர்களில் கூட தீவிரமான இனவாதம் இருந்தது. அதற்கு நீங்கள் வந்து இணையத்தில் தேடி பார்த்தீங்கன்னாலே ஏகப்பட்ட ஆர்டிகிள்ஸ் வரும். இப்போ வந்து ஜூ ஃபிஷ் அப்படின்னு சொல்லி ஒரு மீனுக்கு பேர் வச்சுருக்காங்க. அந்த இடத்துல ஒரு இனத்தை கொண்டு வர வேண்டிய தேவையே இல்லை. எங்கேயோ ஒரு இடத்துல இருந்த ஒரு இனவாத தன்மை வந்து அங்கே ஒரு மீனுடைய பெயராக வெளிப்பட்டிருக்கு. எஸ்கிமோ அப்படிங்கிற ஒரு சொல் எங்களுக்கு வந்து ரொம்ப மோசமான இழிவுபடுத்தக்கூடிய சொல்லாக இருக்குது, நீங்கள் அதை பயன்படுத்தாதீங்க அப்படின்னு சொல்லி இனுயிட் தொல்குடி மக்கள் கேட்டுக்கிட்டே இருக்காங்க. ஆனால் அந்த சொல்லை பரவலாக பரப்பதும் இல்லாமல் அதை பறவைகளுக்கும் வைத்திருக்கிறார்கள். அப்போது இந்த மாதிரியான சொற்கள் இந்தியாவுக்கு வந்தீங்கன்னா இந்த படிநிலை வேறு மாதிரியானதாக இருக்குது. நான் என்ன சொல்கிறேன்னு உங்களுக்கே புரிஞ்சிருக்கும். ஜாதிய ரீதியிலான பெயர்கள், ஜாதிய அடிப்படையிலான விலங்குகள், பறவைகள், மீன்களின் பெயர்கள் இந்தியாவில் நிறைய இருக்குது. அதெல்லாம் ஒன்றொன்னா மாற்றணும் அப்படின்னு சொல்லி அறிவியலாளர்கள் இப்போ கொஞ்சமாக சில விஷயங்கள் நகர்த்திட்டு வரோம். சில பெயர்களை மாற்றமும் பண்ணியிருக்கோம். அப்போ என்ன ஆகுது, யார் அறிவியல் செய்கிறாங்கங்கிறத பொறுத்து அந்த அறிவியல் ஒரு கோணம் கொண்டதாக மாறுது. அப்போது இதை மாற்றணுன்னா என்ன பண்ணணும், எல்லாரும் அறிவியலுக்குள்ளே வரணும். இன்விசிபிள் விமன் அப்படின்னு ஒரு புத்தகம் இருக்குது. கார்லின் கிரியாடோ இந்த புத்தகத்தை எழுதியிருக்காங்க. ரொம்ப அருமையான புத்தகம், நீங்களும் வாய்ப்பு கிடைத்தா படிக்கணும். அதில் அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, பெரும்பாலும் அறிவியல் ஆராய்ச்சி சில ஆரம்பகட்ட தரவுகள் இதையெல்லாம் சேகரிக்கிறதுக்கு ஆண்களையே மாடலாக ஒரு மாதிரி அந்த இதுவாக வைக்கும்போது பெண்கள் இல்லாத ஒரு உலகத்தில் இருக்கக்கூடிய ஒரு பொருள் தான் அங்கே கிடைக்குது. ரொம்ப சின்ன ஒரு உதாரணம் சொல்கிறேன். நம்ம வந்து காரை வந்து புதுசாக டிசைன் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த கார் டிசைன் பண்ணதுக்கப்புறம் அது நல்லா ஓடுதா, இந்த காரில் ஆக்சிடெண்ட் ஆனால் என்ன ஆகும், முன் சீட்டில் உட்காந்துருக்கிறவங்க என்ன ஆவாங்கங்கிறதெல்லாம் டெஸ்ட் பண்ணணுன்னா ஒரு பொம்மை வச்சுப்பாங்க. அந்த பொம்மையை வச்சு அந்த காரை ஆக்சிடெண்ட் ஆக விட்டு அந்த பொம்மைக்கு என்ன ஆகுதுன்னு டெஸ்ட் பண்ணுவாங்க. இதை வந்து கிராஷ் டெஸ்ட் டம்மி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கிராஷ் டெஸ்ட் டம்மியுடைய அளவுகள் ஒரு சராசரி வெள்ளை இன ஆணுடைய அளவுகளாக இருக்குது. அப்போ என்ன ஆகுது அப்படின்னா, சரி யாரோ ஒரு அளவை எடுத்து தானே ஆகணும் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். அப்படி இந்த மாதிரி ஆவரேஜ் ஒயிட் மேல் அந்த அளவீடுகளோட கிராஷ் டெஸ்ட் டம்மியை பண்ணி அதுக்கப்புறம் இதை சோதனை பண்ணி கரெக்டாக இந்த காரை வந்து சேஃப் தான் அப்படின்னு சொல்லி அந்த காரை மார்க்கெட்டுக்கு விடும்போது அந்த டிரைவர் சீட்டில் ஒரு பெண் உட்காந்து வண்டி ஓட்டும்போது ஏதோ ஒரு வகையில் விபத்து ஏற்பட்டுச்சு அப்படின்னா அந்த பெண் காயமடைவதற்கான வாய்ப்பு 47 விழுக்காடு அதிகமாகுது. அதே இடத்துல ஆண் உட்காந்துருந்தாங்கன்னா அவங்க அந்தளவுக்கு காயம் அடையிறதில்லை. அப்போது பெண்கள் ஆராய்ச்சிக்கு வரல, இல்லை பெண்களை வந்து அந்த ஆராய்ச்சியில் சேர்த்துக்கல, அங்கே அந்த பெண்கள்கிட்ட கருத்து கேட்கப்படலை அப்படிங்கும்போது ஒரு சின்ன ஒரு ப்ராடக்ட் அப்படிங்கிறதுலேருந்து எல்லாமே ஆண்களுக்கானதாக மாறுது. இதையே நீங்கள் அப்படியே ஒரு குறிப்பிட்ட சாதியினர், ஒரு குறிப்பிட்ட இனத்தவர் அல்லது பால் புதுமையினர், இப்போ வந்து ஆண் பெண் அப்படிங்கிற இருமைக்கான ஒரு உலகத்துக்கான அறிவியல் அப்படிங்கிறத தாண்டி பாலின நெகிழ்வுத்தன்மை கொண்ட ஒரு உலகத்துக்கான அறிவியல் அப்படிங்கிறத நோக்கியும் நம்ம போக வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்குது. நமக்கு தெரிந்தது ஆண் பெண் தான், ஆனால் எல்லாருமே தங்களை ஆண்களாகவோ பெண்களாகவோ மட்டும் வெளிப்படுத்திக்க கூடியவர்களாக இல்லை இல்லையா? அப்போ எல்லாவற்றுக்குமான இதுவாக போகும்போது எல்லாரும் உள்ள வந்தாதான் இது வந்து சாத்தியம். ஒரு சின்ன ஒரு உதாரணம் சொல்கிறேன். ஒரு சிலந்தி இருக்குது. நான் என்னோட விலங்குகளும் பாலினமும் நூலில் கூட இதை பற்றி எழுதியிருந்தேன். ஒரு சிலந்தி இருக்குது. அந்த சிலந்தியை வந்து இணை சேர்ந்த பிறகு ஆண் சிலந்தியை வந்து கடித்து சாப்பிட்றோம். இதற்கு பெயர் என்ன வைக்கிறாங்க அப்படின்னா பிளாக் விடோ ஸ்பைடர் அப்படின்னு வைக்கிறாங்க. அந்த ஸ்பைடர், அந்த சிலந்திக்கு ஏகப்பட்ட பண்புகள் இருக்கும். ஆனால் அந்த எல்லா பண்புகளையும் விட்டுட்டு இந்த ஆண் இணையை சாப்பிடுவது மட்டுமே ஒரு இதுவாக வைக்கிறது, அதை ஒரு ஆண் ஆராய்ச்சியாளர் தான் வைக்கிறார். அப்போ என்ன ஆகுது அப்படின்னா
இந்த மாதிரியான அறிவியல் ஆராய்ச்சியில் கூட, ஏன்னா என்ன ஆகுதுன்னா, நான் ஒரு சமூகத்திலேருந்து வரேன் அப்படிங்கிறப்போ அந்த சமூகத்தில் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஏற்றத்தாழ்வு உயர்வு எல்லாத்தையும் கொண்டு போயிட்டு தான் நான் ஆராய்ச்சிக்குள்ளே போகிறேன். ஆனால் எல்லா மாதிரியான மக்களும் வரும்போது அந்த ஆராய்ச்சியிலேயே ஒரு சமநிலை வரும் இல்லையா? அந்த ஆராய்ச்சியே எல்லாத்துக்கானதாக மாறும். அந்த ஆய்வுக்குழுவிலே ஒரு பெண் இருந்தாங்கன்னா, என்ன சார் நீங்கள் அந்த சிலந்தி என்னென்னலாமோ பண்ணுது, அது என்ன பிளாக் விடோன்னு பேர் வைக்கிறீங்க அப்படின்னு நிச்சயமாக ஒரு கேள்வி எழுப்பியிருப்பாங்க. அப்போது எல்லாரும் வருவதற்கான சூழ்நிலை, அதாவது ஒரு சில பேருக்கு ஆரம்ப கல்வியே மறுக்கப்படலாம், ஒரு சில பேருக்கு உயர்கல்வி மறுக்கப்படலாம், ஒரு சில சமூகத்தினருக்கு இல்லை பெண்களுக்கு நீங்கள் உயர்கல்விக்கு வரலாம் ஆனால் அறிவியலில் ஆராய்ச்சி செய்ய முடியாது, 9 to 5 டீச்சராக வேணா இருக்கலாம் அப்படின்னு சொல்லலாம். ஆராய்ச்சியிலேயே இந்த மாதிரியான ஆராய்ச்சிகள் செய்ய முடியாதுன்னு. அப்போ ஏதோ ஒரு வகையில் ஒரு கேட் போட்டுக்கிட்டே இருக்காங்கங்கிற போது அந்த கேட்டை தாண்டி எல்லாருக்குமான ஒரு அறிவியல் அப்படின்னு வரும்போது தான் உண்மையான சமூக நீதி அப்படிங்கிறத நோக்கி நாம் நகர முடியும். இப்போ சின்ன சின்ன பிரச்சனைகள் கூட வெவ்வேறு மக்களை வெவ்வேறு மாதிரியாக பாதிக்கும். சமீபத்தில் சில நாட்களுக்கு முன்னாடி வெப்ப அலை வந்ததுன்னு சொன்னாங்க இல்லையா? அப்போ அந்த வெப்ப அலைங்கிறது ஒரு கட்டிட தொழிலாளிக்கும் ஒரு ஐடியில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கும் ஒரே மாதிரியான பாதிப்பை தரதில்லை. அப்போ வெப்ப அலைக்கான மிட்டிகேஷன், அதற்கான அடாப்டேஷன் நான் பேசும்போது எல்லாருக்குமானவங்களாக தான் பேசணும். எல்லாரையும் வர வைக்கணுங்கிறது ஒரு பக்கம், ஏற்கனவே இருக்கிற அறிவியலாளர்களுக்கும் அறிவியல் எழுத்தாளர்களுக்கும் அறிவியல் பரப்புனர்களுக்கும் இன்னும் சமூக புரிதல் அதிகமானதாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறதும் இன்னொரு பக்கம். மானுட விடுதலையை நோக்கிய அறிவியல் மட்டும்தான் சரியான அறிவியலாக இருக்க முடியும். அதை நோக்கி எல்லாரும் பயணிப்போம். நன்றி. தோழர்கள் இந்த 3 பேரும் பேசுனதுக்கப்புறம் பேசணுமா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது. என்ன தோழர் நாராயணன் பேசும்போது இன்னும் ரொம்ப சிறப்பாக இருந்துச்சு. ஏன் இவங்களை முன்னால் பேச விட்டாங்கன்ற மாதிரி எனக்கு ஆச்சு. ஏன்னா அவங்க ஒரு சரியான ஒரு இடத்த அவங்க பேசினாங்க. என்னென்னா எல்லாத்துக்குமே காரணமாக அமைகிறது அரசியல் தான். அரசியலை அறிவியல் படுத்துவதன் மூலமாக தான் நம்ம ஒரு சமூகத்தையே நம்ம மாற்றி அமைக்க முடியும். சமூகத்தை மாற்றி அமைக்காமல் அதுக்குள்ளே இருக்கிற பகுதிகளில் இருக்கிற ஒவ்வொரு அறிவியலுக்கு எதிரான நடவடிக்கைகளை பற்றி நம்ம தொடர்ந்து பேசினே தான் இருக்கணும். அது ஒரு விமர்சனமாக இருக்கும், ஒரு விமர்சன நடவடிக்கையாக இருக்குமே ஒழி ஒரு மொத்த சமூகத்தையும் நம்மளால் மாற்ற முடியாது. ஏன்னா நம்ம என்ன தான் சயின்ஸ் பேசினாலும் நம்ம சாமி கும்பிடாமல் போகிறதில்ல, சாமி கும்பிடாமல் வர்றதில்லை, சாமி கும்பிட்டு தான் நம்ம சயின்ஸை பேசுகிறோம் அப்படின்ற மோசமான ஒரு நிலைமையில் இருக்கிறோம்ல. அப்போது சாமியை ஒழிக்கிறது தான் எங்கள் மிகப்பெரிய வேலையே, அதுதான் எங்கள் ரொம்ப முக்கியமான வேலை அப்படின்னு நான் நம்புகிறேன். ஜாதி ஒழிக்கிறது அதை விட மிக முக்கியமான ஒரு வேலையாக நான் நம்புகிறேன். ஆனால் இங்கே கடவுளும் ஜாதியும் தான் அறிவியலுக்கு மிக மோசமான எதிரிகளாக இருக்கிறானுங்க. பயங்கரவாதிங்க அவனுக்கு 2 பேர் தான். ஆனால் இவங்கக்கிட்ட நம்ம போகவும் முடியல. போனாக்கா நம்ம ஒரு நாட்டினுடைய மிகப்பெரிய பயங்கரவாத கும்பலாக மாறிடுறோம், தீவிரவாதிகள் ஆயிடுறோம், சமூகத்துக்குள்ளே ஊடுருவது அளவுக்கு தடைப்படுத்துகின்ற ஒரு மனிதர்களை நம்ம மாறிடுறோம். அப்போ இது அறிவியல் படுத்துறது தான். சமீபத்தில் மோசமான அரசியல் அமைப்புகளில் இருக்கிறவர்களை விமர்சிக்கிறதை விட இடதுசாரி அமைப்புகளில் பெரியாரிய சிந்தனையாளர்கள் அம்பேத்கரிஸ்டுகளை விமர்சிக்கிறது ரொம்ப மோசமாக இருக்குது. எப்படி அப்படின்னா ஒரு கம்யூனிஸ்ட்கிட்ட சொல்லுவாங்க, இவங்க விமர்சிப்பாங்க. எப்படின்னு சொல்லுவாங்கன்னா, அவருக்கு கம்யூனிசம்லாம் பேசுவார், ஆனால் அவர்கிட்ட இன்னும் சாதி ரீதியான மன உணர்வு இருக்குது அப்படின்ற மாதிரி என்கிட்ட சொல்லுவாங்க. நான் சொல்லுவேன், அப்படி நீங்கள் விமர்சித்து அவரை வெளியே அனுப்பாதீங்க முதல்ல அந்த இதுக்குள்ளேருந்து. ஏன்னா நான் ஒரு தொழிலாளியாக இருப்பேன், ஒரு கம்பெனியில். அதுக்கு முன்னால் நான் வேறு மோசமான ஒரு அமைப்பில் இருந்திருப்பேன். ஒரு தொழிலாளியாக இருக்கும்போது எனக்கும் அந்த ஃபேக்ட்ரி ஓனருக்கும் ஏற்பட்ட முரண்பாட்டில் ஒரு தொழிற்சங்கத்தில் சேர வேண்டிய ஒரு சூழல் உருவாகும். அப்போது ஒரு முதலாளிகளை எதிர்ப்பதற்கு ஒரு இடதுசாரியுடைய உறவு எனக்கு ஏற்பட்டிருக்கும். அந்த இடதுசாரி என்னை அரசியல் படுத்தி முதலாளியை எதிர்க்கிறதுக்கான ஒரு வேலையை எனக்கு கற்றுக் கொடுத்துருப்பார். அந்த அடிப்படையில் முதலாளியை எதிர்க்கிறதுக்கு நான் துவங்கியிருப்பேன். கொஞ்சம் கொஞ்சமாக நான் ஒரு இடதுசாரி அரசியலுக்குள்ளே நான் உள்ளே நுழைவேன். நான் உள்ளே நுழையும் போது நான் முற்றிலும் முழுமையாக நான் அந்த கோட்பாட்டு ரீதியாக நான் தயாராக இருப்பேன்னா தயாராக இருக்க மாட்டேன். ஆனால் முதல்ல ஒரு தயார் நிலையிலேயே என்னை விமர்சிக்கிறது இருக்குது இல்லையா? இதை விமர்சிக்கிறது யாருடைய தோல்வியாக இருக்கும்னா ஒரு லிபரேஷனுடைய ஃபெயிலியராக மாறும். ஒரு இது யாருக்கு லாபமாக அமையும்னா, இவங்கெல்லாம் இப்படி தான் அப்படின்னு சொல்லி நம்ம தத்துவத்தை நம்மக்கிட்டே தோல்வி அடைய வச்சுட்டு அதுக்கப்புறம் மோசமான ஒரு தத்துவத்தை எடுத்துகிட்டு திரும்ப நம்மக்கிட்ட வாங்கிறதுக்கான வேலையை செஞ்சுருது இருக்குதுல்ல. இந்த மோசமான நடவடிக்கை நாமளே தயாராக இருப்போம் அப்படின்றது தான்.
அப்போ அறிவியல் படுத்துறதுன்றது தான் இங்கே ரொம்ப முக்கியமானதாக இருக்குது. அப்போ அவர் ஏன் வந்து ஒரு ஒரு ஜென்ரேஷன்ல எல்லாமே மாறாது. ஏன்னா இன்னும் எனக்கு வந்து சாமி இல்லைன்னு சொல்லுவேன், ஆனால் பேய் சம்மந்தமான பயம் எனக்கு இன்னும் இருந்துன்னு இருக்குது. ஆனால் சாமி இல்லைன்றதை விட பேய் இல்லைன்றது எனக்கு இன்னும் ஆதாரபூர்வமாக தெரியும். ஆனால் பேய் மேலே எனக்கு பயம் இருக்குது. ஏன்னா உயிர் போயிடும் அப்படின்றது தான் பிரச்சனை. ஏன்னா இங்கே வாடுறது தான், இங்கே உயிர் இருக்கணுமா வாடாமன்றது தானே இங்கே பிரச்சனை. நம்ம ஒரு கலெக்டர் கேள்வி கேட்டுருவோம், ஆனால் ஒரு கான்ஸ்டபிளை பார்த்தா பயப்படுவோம் நம்ம, ஏன்னா அடிப்பான். அதுதான் அந்த உயிர் பயத்தை தான் இங்கே பிரச்சனையே நம்மளுக்கு. அப்போது அதுதான் எனக்கு பேய் பயமே எனக்கு வச்சிங்களேன். அப்புறம் என்னென்னா ஒரு தத்துவம் சார்ந்த ஒரு இடத்துல நம்ம அறிவியல் பூர்வமாக அவர்களை வழிநடத்துறது என்பது தான் ரொம்ப முக்கியமானதுங்க அப்படின்றது தான். ஏன்னா இங்கே அறிவியலே என்னவா இருக்குதுனாக்கா எனக்கு வந்து ஒரு பகுதியாக தான் இருக்குது. ஏன்னா ஸ்கூலில் நான் அப்படி தான் ஆரம்பிக்குது. எனக்கு அறிவியல் தனி பாடம். ஆனால் அறிவியல் தனி பாடமா அப்படின்னா அறிவியல் தனி பாடம் கிடையாது. அறிவியல் தான் வாழ்க்கையே. எப்போ நீ வந்து சயின்ஸ் தெரிஞ்சுக்கிட்டியோ அதுக்கப்புறம் உனக்கு எதுவுமே கிடையாது. சயின்ஸ் தான் லைஃபு. எல்லாத்துலேயும் இருக்குது. மேக்ஸ்குள்ளே சயின்ஸ் இருக்குது, ஹிஸ்ட்ரிக்குள்ளே சயின்ஸ் இருக்குது, எல்லாத்துக்குள்ளே சயின்ஸ் இருக்குது தானே செய்யுது. சயின்ஸ் இல்லாத ஒன்று கிடையாது. இல்லை சயின்ஸை நீங்கள் தனியாக படிக்க துவங்குறோம்ல, இங்கே தான் என் பிரச்சனையே எனக்கு. அப்போ நான் வந்து எல்லாத்தையுமே நான் சயின்ஸாக தான் பார்க்குறதுக்கான ஒரு வேலையை செய்கிறேன். இப்போ ஒரு மிகப்பெரிய இப்போ இன்றைக்கி நம்ம பார்க்குறோம்ல, இந்த கடவுள் மறுப்பாளர்களில் நிறைய பேர் வந்து ஒரு கட்டத்துக்கு மேலே கடவுளை திருப்பதி போக ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன பிரச்சனை அப்படின்னா, கடவுளை அவங்க வணங்குறதுன்றது என்னவா ஆகிடுச்சுனாக்கா ஒரு கோட்பாட்டு ரீதியான பிரச்சனையை கையில் எடுத்துக்கிட்டாங்க, ஒரு கொள்கை ரீதியாக எடுத்துக்கிட்டாங்க. பிற்காலத்தில் அது என்ன ஆகுதுன்னா, அந்த கொள்கையை முரண்படும் பொழுது திரும்ப கோயிலுக்கு போக ஆரம்பிச்சிடுறாங்க. கண்ணதாசன் சொல்லுவாங்க, அதுக்கு சொல்கிறேன் நான். ஆனால் அவர் சயின்ஸ் அதை புரிஞ்சிட்டு இருந்ததுனாக்கா எப்பொழுதும் அவங்க திரும்பி போகிறதுக்கான வாய்ப்பு இல்லை அப்படின்னு நான் சொல்கிறேன் அவரை. அப்போது இங்கே எல்லாமே இங்கே சயின்ஸாக மாற வேண்டிய தேவை இருக்குது ஒவ்வொரு முறையும். அதில் வந்து பெண்களை வந்து அறிவியல் படுத்துறதுன்றது வந்து ரொம்ப முக்கியமானதாக இருக்குது. ஏன்னா ஆண்கள் வந்து பெண்களை வந்து எவ்வளவுதான் இந்த மனித இனம் அறிவியல் பூர்வமானதாக இருந்தாலும் பெண்கள் வந்து அறிவியலுக்கு அப்பாற்பட்டவர்கள். ஆண்களுடைய மிகப்பெரிய ஒரு 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 பொருள் அப்படியே பார்க்குற ஒரு இடம் இருக்குது. இல்லை அங்கே தான் இங்கே எல்லாமே பேசுகிறது. ஒரு 1000 பேருக்கு முன்னால் ஒரு பெண் பேச நீங்கள் அனுமதிக்கிறதே இல்லை கிராமங்களில். இன்னும் கிராமங்களில் வந்து இப்போ கூட்டங்கள் நடக்கும்போது, நான் ஒரு கிராமத்தில் இருக்கிறதுனால சொல்கிறேன், கிராமங்களில் கூட்டங்களில் வந்து ஒரு பொது விஷயங்களை பற்றி பேசணும் அப்படின்னா ஆண்கள் தான் வராங்க, பெண்கள் வர்றதே கிடையாது. பெண்கள் ஏன் வரணும் அப்படின்ற கேள்வி வந்து அந்த கிராமங்களில் இருக்குது இல்லையா? அப்போ ஏன் பெண்கள் வரக்கூடாதுன்னா, பெண்கள் தீர்மானிக்கிற சக்தியாக மாறக்கூடாது அப்படின்றது தான். தீர்மானிக்கிற சக்தியை பெண்கள் வந்துட்டாங்கனாக்கா தலைமை தாங்குற இடத்துக்கு போயிடுவாங்க. தலைமை தாங்கினாங்கனாக்கா ஆண்களும் அவங்களும் சமமாக உட்கார ஆரம்பிச்சிடும். ஆண்களும் பெண்களும் சமமாக ஒரு விஷயத்தை தீர்மானிக்கிற இடத்துக்கு வந்துட்டாங்கனாக்கா கண்டிப்பாக சந்தேகமே கிடையாது, பெண்கள் ஜெயிச்சிருவாங்க. இது ஆண்களுக்கு தெரியும். இந்த பயம் மட்டும்தான் ஆண்களுக்கு பிரச்சனை. பேய் பயம் மாதிரி அவங்களுக்கு பெண்கள் பயம் இருக்குது எல்லா ஆண்களுக்கும். புரியுதுங்களா? அப்போ என்னன்னாக்க இங்கே இவனுங்களுக்கு பெண்களை பார்த்தா எப்பயுமே பயம் ஆண்களுக்கு. ஆனால் பெண்களை ஏமாற்றிக்கிட்டே இருக்கிறது, மிரட்டிக்கிட்டே இருக்கிறது. அது ஒரு பெரிய விஷயம். அது இப்போது ஒரு சமூக ரீதியாக எனக்கு ஒரு பொது இடத்துல பேசணும்னா பெண்களுடைய ஒழுக்கங்களை பற்றியெல்லாம் நான் பேசுகிறேன்ல, அதே இவங்க ஒழுக்க கெட்ட பெண்களை என்கிட்ட தனிப்பட்ட முறையில் என்கிட்ட பேச சொன்னாங்கன்னா நான் சொல்லுவேன், நான் உனக்காக உயிர் விட்டுரும் தெரியுமா, பார்க்குறேன் மேலேருந்து கீழே வந்துடுறேன். எல்லா பெண்கள்கிட்டையும் சரண்டர் ஆகிறது தான் ஆண்களுடைய மிகப்பெரிய மோசமான புத்தியை. எல்லா பெண்கள்கிட்டையும் சரண்டர் ஆகிடுவான். பர்சனலாக பெண்கள்கிட்ட சரண்டர் ஆகாத ஆண்னு ஒருத்தனை சொல்லுங்க பார்க்கலாம். நீங்கள் பர்சனலாக எல்லா ஆண்களும் பெண்கள்கிட்ட 10 பேருக்கு முன்னால் வேணும்னா பயங்கரமாக பேசுவான்னு வச்சுங்க. அது ஆனால் அந்த கோட்பாடை வந்து நிலைநிறுத்துறது அப்படி தான். ஏன்னா இங்கே அறிவியல் என்பது தான் இங்கே ரொம்ப முக்கியமானது. அது எனக்கு வந்து சொல்லித்தர இடங்கள் இருக்கு இல்லையா, அந்த இடங்கள் எனக்கு இல்லவே இல்லை. குறிப்பாக தலித்துகளுக்கு இல்லவே இல்லை, தலித் பெண்களுக்கு இல்லை, தலித் குழந்தைகளுக்கு இல்லை. அப்போது அங்கே தான் அந்த இடத்த வந்து அழகாக ஃபில் பண்ணுறாங்க அவங்க. சாந்தி தோழர் பேசும்போது அவங்களுக்கு பதில் வந்து மிகப்பெரிய கோரிக்கையாக வைக்கிறாங்க மோகனா தோழர். இவங்க 2 பேருக்குமான பதிலாக நாராயண தோழர் இருக்கிறாங்க. இதுக்கு மேலே நம்ம எதுக்கு பேசணும், நம்ம யாருக்குமே சொல்லாமல் போயிடலாமா அப்படின்னு தான் எனக்கு தோணுச்சு எனக்கு. ஏன்னா இதை விட ஒரு சிறப்பான ஒரு உரை இங்கே இல்லை, நல்ல சிறப்பான உரை இங்கே. ஏன்னா நானே உங்ககிட்ட வந்து கற்றுக்கிட்டேன் அப்படின்றது தான். அதுக்கப்புறம் இந்த அறிவியலை வந்து மக்கள்கிட்ட கொண்டு போகிறதுக்கான வேலைகளில் நம்ம எப்படியெல்லாம் செய்யலாம் அப்படின்னும் போது அரசியல் படுத்துறது தான் எங்கள் வேலை. ஏன்னா இங்கே எந்த அரசியல் கட்சிக்கிட்டையும் வந்து அறிவியல் கிடையாது அப்படின்றது தான் எங்கள் முக்கியமானது. ஏன்னா அறிவியல் நீங்கள் கேட்டு பாருங்க, அதாவது நான் அது எப்படி கவனிச்சேன் அப்படின்னா, எல்லார்கிட்டும் நான் சொல்லுவேன், மார்க்ஸ் பொருள் முதல்வாதி, பெரியார் வந்து கடவுள் மறுப்பாளர் அப்படின்றது சொல்லுவாங்க. நான் அப்படி தான் புரிஞ்சு வச்சுட்டேன். ஏன் மார்க்ஸ் பொருள் முதல்வாதி வந்து பெரியார் ஏன் கடவுள் மறுப்பாளர் அப்படின்னாக்கா, மார்க்ஸ் வந்து ஒரு விஷயத்தை வந்து ஆய்வுக்கு உட்படுத்துகிறார்.
எல்லாத்தையுமே ஆய்வுக்குட்படுத்துகிறார். பெரியார் என்ன பண்ணுறாருனாக்கா எல்லா விஷயங்களையும் வந்து ஒரு விமர்சன ரீதியாக அதை கவனிக்க ஆரம்பிக்கிறார். ரெண்டுத்துக்குமே ஒரு டிஃப்ரெண்ட் இருக்குது. இப்போது ஒரு மருத்துவருக்கும் ஒரு மருத்துவத்தை பற்றி பேசுபவர்களுக்குமா இருக்கிறது இடைவெளி தான் அது. ஒரு மருத்துவர் என்ன பண்ணுறாருனாக்கா அந்த நோயை கண்டறிகிறார். அந்த நோய் வந்து ஒரு தனிமனிதனுக்கு ஒரு நோய் இருக்குதுன்னா அந்த நோயில் இருக்கிற பிரச்சனைகள் அவர் என்ன பண்ணுறாரு உற்று கவனிக்கிறார். அவர் ஒரு மருந்து கொடுக்குறார். அந்த மருந்துக்கு அந்த நோய் கட்டுப்படலைனாக்கா திரும்ப அந்த நோயை ஆராய்ச்சி பண்ணுறாரு. திரும்ப அந்த நோய் ஆராய்ச்சிக்கான பண்ணி அதன் மூலமாக திரும்ப இன்னொரு மருந்து அவங்களுக்கு கொடுக்கறதுக்கான வேலைகளை தூங்குறாருல்ல. இதை வந்து ஒரு நோயை பற்றி தெரிந்தவர்களுக்கு கிடையாது. அவங்களுக்கு நோயை பற்றி தெரியும், உடலை பற்றி தெரியும், உணவு என்ன செய்யுதுன்னு தெரியும், இந்த உடல் வந்து என்னென்ன மாதிரியான வேலை திட்டங்களோடு இருக்குது, என்னென்ன மாதிரியான உணவுக்கு அப்புறம் இல்லை என்ன மாதிரியான செயலுக்கு அப்புறம் இது வந்து தன்னுடைய பலத்தை இழக்குது அப்படின்றத பற்றிலாம் தெரியும். ஆனால் அவங்க மருத்துவர்கள் இல்லைல்ல, அந்த மாதிரி தான் அது. நம்ம அப்படி தான் பார்க்குறோம் பெரியார். அவர் என்ன பண்ணுறாரு, இந்த சமூகத்தினுடைய எல்லா நோய்களையும் கண்டறிகிறார். எல்லா நோய்களும் கண்டறிஞ்சிட்டார் பெரியார். இது என்னென்ன மாதிரியான பிரச்சனைகள், இது மதத்தின் ரீதியாகவும் ஜாதி ரீதியாகவும் இதுக்குள்ளே இருக்கிற இந்த இடைவெளிகள், சமூக ஒற்றுமை அற்றத்தனம், இதுங்கக்கிட்ட வந்து எந்த சூழ்நிலையில் இதுங்க அறிவியலை கற்றுக்காது. எல்லாத்தையுமே வந்து ஒரு எமோஷனல் எடுத்துக்கிறது. மொழின்னா ஒன்று எமோஷனல் எடுத்துக்கிறது. நாங்கள் மொழிக்காக உயிரை கொடுத்துருவோம், அதை கொடுத்துருவோம், இதை கொடுத்துருவோன்றது. ஏன்டா மொழிக்காக உயிரை கொடுக்குற? மொழியை வளர்த்தெடுக்க போறியா, உயிரை கொடுக்க போறியா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது இல்லை. நம்ம வளர்த்தெடுக்கிற வேலையில் தான் இங்கே நம்மளுடைய கவனங்களை செலுத்தணுமே ஒழிய உயிரை கொடுக்குறது. ஏன்னா எல்லாமே எமோஷனல்ஸ். ஆனால் மார்க்ஸ் அப்படி இல்லை, எமோஷனல் கிடையாது. அது எல்லாத்தையுமே ரிசர்ச் பண்ணுறது, டிஸ்கஸ் பண்ணுறது, அது சமூகத்தினுடைய மிகப்பெரிய உரையாடலாக மாற்றுறது. ஏன்னா இந்த உலகத்தினுடைய மிகப்பெரிய ஒர்க் என்னன்னாக்கா எல்லா சயின்ஸை சமூகத்தினுடைய உரையாடலாக மாற்றுறது. நான் வந்து ஒரு மக்கள்கிட்ட போய் ஒரு அரசியல் பண்ணி செய்கிறேன்னாக்கா மக்களை அரசியல்படுத்துறது என் வேலை. மக்களை நான் அரசியல்படுத்தலைனாக்கா என்ன நடந்துடும்னாக்கா என்னுடைய அரசியல் உரையாடல்கள் எல்லாம் என்னுடைய தனிமனித கோபமாக என்னோடு நின்றுட்டு கடைசியில் நான் என்ன பண்ணுவேன்னா எந்த விஷயத்தை நான் கையில் எடுத்தனோ, எந்த மக்களை நான் அரசியல்படுத்தணும் அப்படின்னு நான் நினச்சனோ அந்த மக்கள்கிட்ட நானே தோற்று போய் அவர்களை கடுமையாக விமர்சிக்கிற அளவுக்காகி அவர் என்னை விட ஒரு சிறந்த எதிரி அவர்கள் சந்திக்காத அளவுக்கு என்னையே நான் மாற்றிப்பேன். அப்போது இந்த தோல்வி தான் வந்து மிகப்பெரிய மோசமான தோல்வியை. அப்போது நான் அரசியல்படுவது என்பதும் மக்களை அரசியல்படுத்துவது என்பதும் ஒரு அறிவியல் பூர்வமான ஒரு வேலை திட்டம் என்பதை நான் எப்போது புரிந்து கொள்கிறேனோ அப்பொழுது தான் என்னுடைய வேலையில் நான் தோல்வி அடைந்தால் கூட என்றாவது ஒரு நாள் நான் செய்த வேலை எதிர்காலத்தில் ஒரு தலைமுறை வாசிக்க துவங்கும் பொழுது, உரையாட துவங்கும் போது, அவர்களுக்குள் விவாதங்கள் நடக்கும் பொழுது கண்டிப்பாக அவர்கள் வெற்றி பெறுவார்கள். அதுக்கு தான் அறிவியலுடைய மிகப்பெரிய வேலை நான் நம்புகிறேன். நன்றி. மிக்க நன்றி. நம்ம இப்போ ஒரு பொது விவாதத்துக்கு போகலாம். அஃப்கோர்ஸ் நேரம் கருதி ஒரு 10 minutes நம்மக்கிட்ட இருக்குது. இங்கே கமெண்ட்ஸ் யார் நீங்கள் இருக்கீங்க? இன்னைக்கு காலையில் நடந்த 2 செஷனை விட இந்த செஷன் இன்னும் ஒரு வேறு மாதிரியான ஒரு ஆழமான ஒரு புரிதலை வந்து கொடுத்துருக்கு. 4 பேருக்குமே நன்றிகள். கோபிநாயனார் சார்கிட்ட வந்து ஒரு கேள்வி தொடுக்கணும். அந்த அறம் படம் எடுக்கும்போது நீங்கள் குறிப்பாக ஆழ்துளை கிணறை பற்றி பேசியிருந்தீங்க. நம்ம எவ்வளவு அறிவியல் தொழில்நுட்பத்தில் முன்னேறினாலும் அது வந்து சாமானிய மக்களுக்கு அது போய் சேர்ந்துருக்கா அப்படிங்கிறது வந்து அது பெரிய கேள்வி தான். அந்த கேள்விக்கான பதிலை வந்து நீங்கள் அந்த படத்துலேயே சொல்லியிருப்பீங்க. அதுக்கு ஈக்குவலாக நான் ஒரு ஜேர்னலிஸ்ட் அப்படிங்கிறதுனால நான் ஃபீல் பண்ண ஒரு விஷயத்தை உங்ககிட்ட நான் கருத்தாக பரிமாறிக்கிறேன். ஐஐடியில் வந்து ஒரு ரிசர்ச் பண்ணிகிட்ருக்காங்க. என்னென்னா மனித கழிவுகளை மனிதனே அல்லாமல் இருக்கிறதுக்கான ஒரு இயந்திரம். அந்த இயந்திரத்தை அந்த ப்ரொஃபஸர் மேட் பண்ணி கிட்டத்தட்ட 4.5 வருஷம் ஆகுது. 4.5 வருஷமாக அவர் நிறையா டெக்னாலஜி பயன்படுத்தி உலகம் முழுவதும் அந்த மனித கழிவுகளை அள்ளுறதுக்கு இயந்திரங்கள் கண்டுபிடிச்சாலும் இவங்க உருவாக்குனது வந்து ஒரு குறிப்பிடத்தக்க எஃபிஷியன்சியை கொடுக்கக்கூடியது. அதாவது பொதுவாகவே மனித கழிவுகளை வந்து மனிதர்களை அந்த அள்ளக்கூடிய அந்த தொழிலாளர்களை அந்த இயந்திரத்தை இயக்க வைக்கிறது. அவங்க வந்து அதை வந்து இயக்கி அவங்க ஸ்பெசிஃபைடாக பண்ணக்கூடிய ஒரு திட்டம். ஆனால் 4.5 வருஷமாக அந்த ஒரு கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. மத்திய மாநில அரசில் வந்து அந்த ப்ரொஃபஸர் வந்து பர்டிகுலராக அப்ளை பண்ணியுமே ஒரு மிஷின் கூட இதுவரையும் வாங்கலை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. 3 தன்னார்வல நிறுவனங்கள் தான் ஒரு டெஸ்டிங்காக வாங்கி போயிட்டுருக்கு. ஸோ இந்த மாதிரி அறிவியலும் சமூக நீதியும் அப்படின்னு வரும்போது இந்த அறிவியல் தொழில்நுட்பம் எந்த அளவிற்கு சாமானிய மக்களுக்கு போய் சேராத ஒரு நிலை இருக்குதுன்னு நினைக்கிறீங்க? ஏன்னா நீங்கள் ஆழ்துறை கிணறை பற்றி பேசியிருக்கீங்க. கமிஷன் தான், வேற ஒன்று அரசியல் தான். கமிஷன் நம்ம அறிவியலும் கமிஷன் ஒன்றும் பேசணும். நம்ம நீங்கள் என்னன்னாலும் பேசுங்க. அரசு வந்து
ஒரு பர்சன்டேஜ் வச்சுருக்குது. அதுதான், வேறு ஒன்றும் இல்லை. ஏன்னா இது சம்மந்தமாக ஒரு மிஷின் கண்டுபிடிச்சிட்டாங்க குழந்தைகள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சயின்டிஸ்ட், அவர் அந்த படத்தில் எனக்கு ஒர்க் பண்ணி கொடுத்தாரு. அவர் சொன்னார், இந்த மாதிரி நான் ஒரு மிஷின் கண்டுபிடிச்சிருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் கொண்டு போயிட்டு அரசுகிட்ட பேசியிருக்கிறேன், நிறைய பேர்கிட்ட பேசியிருக்கிறேன். ஆனால் யாருமே இந்த மிஷின் வந்து வாங்க மாட்டேன்றாங்க. ஏன்னா அதுக்கப்புறம் அதுக்கு பின்னால் இருந்த கமிஷன்ஸ் எல்லாமே காரணம்னு வச்சுங்களேன். ஏங்க ஸ்கூல் கட்ட முடியாதுங்க. இப்போ ஒரு கிராமங்களில் ஸ்கூலே இல்லை அப்படின்னு நம்ம போய் சொன்னோம்னா இவ்வளோ குழந்தைகள் இருக்குது. இப்போது ஸ்கூலுன்றது ஒரே மாதிரியானது கிடையாது. முதல்ல பள்ளி என்பது எல்லா குழந்தைகளுக்கும் ஒரே மாதிரி தர முடியாது. பழங்குடி குழந்தைகளுக்கு வேறு, மீனவர் குழந்தைகள் வேறு, இல்லை இஸ்லாமிய குழந்தைகள் வேறு, என்ன இந்த மாதிரி இருக்குது. அப்போது தலித் குழந்தைகள் வேறு. அப்போ ஸ்கூல் வந்து நீங்கள் வந்து வேறு வேறு மாதிரியான சூழலில் அந்த குழந்தைகளுடைய மனநிலை, அவர்களுடைய பெற்றோர்களுடைய பொருளாதார சூழல் இருக்குது இல்லையா. இப்போ நான் பழுவேற்காடு பகுதியில் இருக்கிறேன். பழுவேற்காடு வந்து எக்கச்சக்கமான நம்ம மீனவர்கள் இருக்கிற பகுதி. அந்த பகுதி அங்கே ஒரு ஸ்கூல் இருக்கணும் உள்ள. ஆனால் ஸ்கூல் எங்கே இருக்குதுன்னா வெளியே இருக்கும். அந்த குழந்தைகள் அங்கேருந்து வரணும் இல்லையா, அது ரொம்ப முக்கியமானது. ரெண்டாவது, அதுங்களுக்கு ஒரு அறிவு இருக்குது இல்லை, அந்த அறிவிலிருந்து தான் நீங்கள் வந்து ஒரு கல்வியை உருவாக்கணுமே ஒழிய நீங்கள் என்னென்னலாம் படிச்சிங்களோ, அதாவது வந்து சமூகத்துக்கும் இவர்களுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லாமல் உட்காந்து ஒரு இடத்துல உட்காந்து நீங்கள் ஒரு புக் தயார் பண்ணுவீங்க இல்லையா, அந்த புத்தகத்தை என்ன படிக்க சொல்லி நீங்கள் கட்டாயப்படுத்துறீங்களே, அங்கே தான் நான் வந்து உங்கள் கட்டிடத்துலேருந்து வெளியேறி ஓடிடுறேன். புரியுதுல்ல? நீங்கள் பேசுனது நான் சொல்கிறேன். கவர்மெண்ட்டுக்கு கமிட்மெண்ட் இருந்தாலொழிய இது நடக்காது. துப்புரவு தொழிலாளியே வச்சுருக்கணும். அவர்களுக்கு குறைந்த ஊதியத்தில் அவங்களுக்கு மாதம் வந்து 12,000 கூட கிடையாது. நிறைய பேர் வந்து இன்றைக்கி ஒப்பந்த ஊழியர்களாக தான் இருக்கிறாங்க. நான் அவங்க கூட வேலை பார்க்கணும்னு சொல்லேன். ரிட்டையர்மெண்ட் ஆகிறவங்களுக்கு திரும்ப சப்ஸ்டியூட் போடுறதே கிடையாது. அனைவரும் ஒப்பந்த தொழிலாளர். எல்லோரும் தனியாராக கொடுக்கணும். நீங்கள் மிஷினை கொண்டு வந்துட்டிங்கன்னா நிறைய செலவாகும், இவங்களை வச்சுக்க முடியாது, கோரிக்கை வைப்பாங்கன்னு பிரச்சனை. இது அரசியல் ரீதியான பிரச்சனை இல்லை. நானே ஏன் டாய்லெட்டு கழுவுறதில்ல, அதுதானே பிரச்சனை. இவ்வளோ பேசுகிறதில்ல, நானே கழுவுறதில்ல. எனக்கு யாராவது ஒரு துப்புரவு தொழிலாளி தேவைப்படுதில்ல. இதுதான் எங்கள் பிரச்சனை. இந்த அருவறுப்பில் இந்த அருவறுப்பை வந்து ஒரு சமூகத்துக்கிட்ட ஒப்படைச்சிட்டு திரும்ப அந்த சமூகத்தை அருவறுப்பாக பார்க்குறது இருக்குது இல்லை. அதுதான் போட்டாங்கன்னா ஒவ்வொரு ஜாதிக்காரங்களும் செய்யணும்னு சொன்னாங்கன்னா அது வராது. தொடர் ஒரு தலித் இயக்கங்கள் சார்ந்த கேள்வி இது. இப்போது சமூக மாற்றத்துக்கான ஒரு காரணியாக அறிவியலை முன்வைக்கிறப்போ இப்போ திராவிட இயக்கங்களும் கம்யூனிஸ்ட் இயக்கங்களும் வந்து அவங்களோட அடித்தளமாக வந்து கடவுள் மறுப்பு கொள்கை, கம்யூனிஸ்ட் இயக்கங்கள் வந்து அறிவியல் ரீதியான புத்தகங்கள் காண கிடைக்கிது. அவங்க பின்பற்றுறாங்களா இல்லையாங்கிறது வேறு விஷயம். பட் ஆனால் அதை அடித்தளமாக அவங்களுக்கான இது வந்து இருக்குது, ஒரு வலுவான ஒரு ஆதாரம் இருக்குது. ஆனால் தலித் இயக்கங்கள் வந்து இயங்குறப்போ அவங்க இந்த பௌத்தம் சார்ந்த ஒரு முன்னெடுப்பு எடுக்கிறப்போ அது வந்து அறிவியலுக்கு முரணான ஒரு விஷயமா அமையாதா அப்படிங்கிறது தான் என்னோட கேள்வி. ஏன்னா நான் ஒரு சில மொழிபெயர்ப்புகள் பண்ணுறப்பையும் நிறையா புத்தகங்கள் வாசிக்கிறப்பையும் திரும்ப அந்த சூடோ சயின்ஸுங்கிற அந்த புத்தர் சொன்ன கருத்துக்களை தாண்டி அந்த பௌத்தம்ங்கிறதுக்குள்ளார போனப்போ அந்த எனர்ஜி, அப்புறம் அந்த ஃப்ரீக்குவென்சி, இந்த மாதிரியான ஒரு விஷயங்களுக்குள்ளே போய் அது கம்ப்ளீட்டாக ஒரு அறிவியலுக்கு புறம்பான ஒரு கருத்துக்குள்ள போது, அதே சமயம் தலித்தோட விடுதலையும் பேசுகிற மாதிரியான ஒரு தோற்றம் கொடுக்குது. இது ஒரு முரண்பாடான ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தி அந்த இயக்கங்களை பின்னடைவை ஏற்படுத்தாதா அப்படிங்கிறது என்னோட கொஷின். இல்லை, நீங்களே அதுக்கு பதில் சொல்லிட்டீங்க. அறிவியல் ஆமாம். ஏன்னா ஒரு ஒரு ரொம்ப பௌத்தம் என்பது மிக பின்னால் துவங்கின ஒரு மிகப்பெரிய ஒரு அரசியல் வச்சுக்கல. பௌத்தம் ஒரு சயின்ஸ். முதல்ல அதை நீங்கள் நம்புங்க ஃபஸ்ட்டு. அது ஒரு சயின்ஸ், ஒரு நவீன ஜனநாயகத்துக்கான ஒரு மிகப்பெரிய அரசியல் ஃபார்ம். அது நீங்கள் ரிலிஜன் கிடையாது. அது வந்து பிற்காலத்தில் அது ரிலிஜனாக அறியப்பட்டுடுச்சுன்னு வச்சுங்களேன். பௌத்தத்தை வந்து அதுக்கு எதிரான கருத்துக்களை உருவாக்கணும்னா அதை வந்து ஒரு பிற்போக்கு கருத்துக்களை உருவாக்குவதன் வழியாக தான் அதை வந்து தோல்வியடைய வைக்க முடியும் அப்படின்ற நம்பிக்கை வந்து அவங்களுக்கு இருந்துச்சு. அதனால் அந்த வேலையை அவங்க செய்கிறாங்க. நீங்கள் அதை படிச்சுட்டு வந்து நீங்கள் பேசுனீங்கன்னா நான் பதில் சொல்ல முடியாது. ஏன்னா நீங்கள் பௌத்தத்தை எப்படி படிக்கிறீங்க, எப்படி வாசிக்கிறீங்க அப்படின்றது தான். ஏன்னா அதனால தான் அம்பேத்கர் வந்து தம்மபதத்தை வந்து உருவாக்குறதுக்கான காரணம், பௌத்தத்தை தழுவுறதுக்கான காரணம்னா வேறு யாராவது இந்த வேலையை செஞ்சாங்கனாக்கா அதில் ஏற்படுற பின்னடைவில் அவர் புரிஞ்சுக்கிட்டார் இல்லையா. நீங்கள் அங்கேருந்து ஆரம்பிங்க வாசிக்கிறத.
இல்லை அது புரியுது எனக்கு, நீங்கள் சொல்கிறது புரியுது. அது நம்ம ஒன்றும் பண்ண முடியாது தோழர். நாம தான் அது வந்து எச்சரிக்கையா. எங்கே போகிறீங்க? நாம தான் வந்து மை கொஷின் இஸ் ப்ரொஃபஸர் மோகனா, உங்களுக்கு வந்து சஜஷன் அதான் சொல்கிறேன். இப்போ நம்ம இப்போ நிறைய ஒவ்வொரு கம்யூனிட்டிலையும் திருமணங்கள் நடக்கும்போது பார்த்தீங்கன்னு வைங்களேன், வேறு வேறு சடங்குகள் இருக்கும். ஆனால் வந்து இந்த தாலி கட்டுறது பிற்போக்குத்தனம் அந்த 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 ஆஸ்பெக்டுக்குள்ளே வரல. ஆனால் ஸ்டில் வந்து சொல்கிறேன், ஆண்மகன் வந்து கட்டும்போது என்ன பண்ணுவாங்கன்னா, அடுத்த வருது அவருடைய தங்கை அக்கா இவங்க தான் கட்டுவாங்க இல்லைங்களா? இப்போது மீனாட்சி அம்மனுக்கு வந்து தாலி கட்டுறாங்கன்னு வைங்க, அதை வந்து கட்டக்கூடிய இடத்துல வந்து பெண் அர்ச்சகர்கள் தான் இருக்கணும்ல இல்லையா? இல்லையா? இது எப்படி எப்படி நம்ம ரைஸ் பண்ணணும்? ஏன்னா நீங்கள் வந்து பெண்களும் அர்ச்சகராகணுங்கிற முக்கியமான ஆஸ்பெக்டை பற்றி பேசுனீங்க. அதுக்கு தான் சொல்கிறேன், நான் ஒரு சஜஷனாக சொல்கிறேன். ஒரு பெண் ஒரு சாமி இருக்குன்னா அதனுடைய அர்ச்சகராக பெண் தான் இருக்கணும். இந்த மாதிரி திருக்கல்யாணத்தில் தாலி கட்டுற சடங்கை வந்து ஐயர் பண்ணக்கூடாது, அதை நான் பண்ணக்கூடாது, அது பெண் தான் பண்ணணும். ஏன்னு கேட்டால் சொக்கநாதனுக்கு நான் தான் தங்கச்சி அக்கான்னு கேட்கணும் இல்லையா? ஐயா, நாங்கள் சொன்னது அர்ச்சகர்னு சொன்னது கோவிலில் செய்யக்கூடிய அர்ச்சனைகள், கல்யாணத்தில் செய்யக்கூடிய அந்த போதில்லை, கோவிலில் இருக்கக்கூடிய அர்ச்சகர்கள். பெர்மனன்ட் அர்ச்சகராக இருக்கிறது தான் சொல்கிறேன். இது ஒரு கிளைமா வச்சுக்கணும்னு சொல்கிறேன். மீனாட்சி அம்மாவுக்கு யார் தாலி கட்டணும் தப்புங்க? அது எப்படி கட்டுவீங்க நீங்கள்? முதல்ல மீனாட்சி யாரு என்ன உங்க முதல்ல உள்ள போயிட்டு அப்புறமா வருஷம் வருஷம் ஒருத்தர் கட்டுவீங்களா தாலி? உள்ள போயிட்டு அப்புறமா ரெண்டு பேரும் மாலையை மாத்திக்க வச்சுக்கலாம். வணக்கம். அடுத்து வந்து அடுத்து வந்து சமூக நீதி அரசியல் பற்றி பேசும்போது தோழர் உங்களுக்கு தான் தோழர் இயக்குனருக்கு, அதாவது சமூக நீதி அரசியல் பேசும்போது நம்ம நேரடியாக வந்து அஃப்கோர்ஸ் தலித் அரசியல் தலித்துகளுடைய இது அதாவது அந்த ஆப்ரேஷனை வந்து எக்ஸ்க்ளூசிவாக பேச வேண்டியது இருக்குது. ஆனால் இதில் வந்து யாருமே பார்க்காத ஒரு இன்னொரு டைமென்ஷன் என்ன எடுத்துட்டிங்கன்னா, அன்ரெப்ரசன்டேட்டட் மைக்ரோ மைனாரிட்டி ஓபிசிஸ், அன்ரெப்ரசன்டேட்டட், ஈவன் நாட் ஈவன் அண்டர் ரெப்ரசன்ட் தமிழில், அதாவது எந்த பிரதிநிதித்துவமே படாத மிக குறுங்குழு இதர பிற்படுத்தப்பட்ட மக்கள் ஓபிசிலேயே வந்து எடுத்துட்டீங்கன்னா, எல்லா ஓபிசியும் பெரிய எண்ணிக்கையில் உள்ள ஓபிசிஸ்லாம் இல்லை இல்லைங்களா? அப்போ அந்த வாய்ஸ் வந்து இது வரைக்கும் எந்த மேடையிலையுமே வந்து ஒழிக்கப்பட்டதே இல்லை. அந்த 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 குரலோ, அதாவது ஒரு ஊரில் ஏபி விட எண்ணிக்கையில் ஜாஸ்தி இருப்பார், ஏபி அடிப்பார், இன்னொரு ஊரில் பி எண்ணிக்கை ஜாஸ்தி இருக்கும், பி ஏவை அடிப்பார். ஆனால் சிடிஇஎஃப்ஜின்னு நிறைய இருக்குது. அந்த குரல் எங்கேயுமே வந்ததே இல்லை, அது பார்வைக்குள்ளே வந்ததே இல்லை. 100 ஓபிசி கம்யூனிட்டி அந்த 0.1%, 0.2% எண்ணிக்கையில் இருக்கக்கூடிய இதெல்லாம் இருக்குது. அப்புறம் வந்து சமூக நீதி பேசும்போது தலித் அரசியல் ப்ளஸ் வந்து அண்டர் ரெப்ரசன்டேட் மைக்ரோ மைனாரிட்டி ஓபிசிஸ் அண்ட் ரிலீஜியஸ் மைனாரிட்டிஸ்ன்னு சேர்த்த மாதிரி பேசினாதான் சரியாக இருக்குங்கிற ஒரு சஜஷனை மட்டும் கோரிக்கையாக வைக்கிறேன். அது நான் உடன்படுறேன், அவ்வளோதான், உடன்படுறேன். இந்த அண்மையில் இல்லை நல்லா கேட்குன்னு நினைக்கிறேன். அண்மையில் இப்போ இவங்க பேசினவங்களில் இந்த பெண்கள் சமத்துவம் பற்றி அறிவியலை பற்றி சொன்னாங்க. கடந்த 10 ஆண்டுகளில் ஒரு மகத்தான சாதனை நடந்திருக்குது. அறிவியலால் பெண்களுக்கு பெரும் வாய்ப்பு கிடைத்து சமத்துவம் ஓரளவு நெருங்கி விட்டது. எப்படின்னு சொல்கிறேன், முந்திலாம் ஆண்கள் தான் பெரும்பாலான வேலை செய்வார்கள், பெண்கள் பெரும்பாலும் வீட்டு வேலை செய்வாங்க. ஆனால் என்ன ஆச்சுன்னா, இன்டர்நெட்டும் சாஃப்ட்வேர் டெக்னாலஜி வந்த பிறகு பில்கேட்ஸும் இவர் மைக்ரோ இது மொபைல் இது பேர் என்னது ஸ்டீவ் ஜாப்ஸ், இவங்க 2 பேரும் மார்க்ஸும் பெரியாரும் செய்ய முடியாத சாதனையை பில்கேட்ஸும் இந்த ஸ்டீவ் ஜாப்ஸும் செய்தார்கள் என்பது என்னுடைய கருத்து. ஏன் நான் சொல்ல கேளுங்க. இப்போ இன்டர்நெட்டும் சாஃப்ட்வேர் வந்த பிறகு உங்கள் லேப்டாப்பில் எல்லா செய்தியும் வந்துருச்சு கூகுளில். முந்தியெல்லாம் ஒவ்வொரு வீட்லேயும் பெண்ணுக்கு அப்பா வந்து சொன்னால் தான், கணவர் வந்து சொன்னால் தான், மகன் சொன்னால் தான் எந்த செய்தியும் தெரியும், எந்த கருத்துமே சேரும். கணவன் என்று சொன்னாலே அவன்தான் கணவன் பார்த்து வந்து சொன்னதான் உங்களுக்கு தெரியும், வேறு உலகமே அவங்களுக்கு கிடையாது. அப்படித்தான் ரொம்ப காலம் இருந்தது.
பில்கேட்ஸ் வந்த பிறகு ஒவ்வொரு வீட்டிலையும் அவரால் வந்து வேர்ட்ஸ் அந்த பிளாட்ஃபார்ம் வந்த பிறகு யார் வேணுமானாலும் பெண்களோ ஆண்களோ சிறியவர்களோ பெரியவர்களோ அறிவை தேடிக்கொள்ளலாம். அடுத்தாப்புல கூகுள் வந்தது, பட்டனை தட்டினா உங்களுக்கு கேணுங்கிற அளவு யாராலையும் தடுக்க முடியலை. நான் சவுதியில் இருந்திருக்கிறேன், அங்கே தடுக்க முயற்சி பண்ணினார்கள், முடியவே இல்லை. என்ன வேண்டுமானாலும் அறிவு, என்ன வேண்டுமானாலும் செய்தி உங்களை தேடி வந்துவிடும். இது ஒரு சாதனை. அடுத்தாப்புல என்ன வச்சு, கையில் மொபைல் வந்த பிறகு, இந்த மொபைலில் ஒரு கேமரா வந்த பிறகு யார் வேண்டுமானாலும், எந்த பெண் வேணாலும் எந்த ஆண் வேணாலும் வேலை செய்து பணம் சம்பாதிக்க முடியும். ஒன்றுமே வழி இல்லாதவர். முந்தின ஒரு காலத்தில் விதவை இருந்தாங்கன்னா அவங்க தையல் தான் செய்வாங்க. இப்போ என்ன செய்ய முடியும், வெறும் சமையல் செய்கிற மாதிரி ஒரு ஃபோட்டோ எடுத்து ஷார்ட்ஸ் போட்டாங்கன்னா உங்களுக்கு பணம் வந்து குவியுது. ஒட்டடை அடிக்கிற மாதிரி செஞ்சு பாத்திரம் கழுவுற மாதிரிலாம் வெங்காயம் நறுக்கிறதுக்கு ஒரு 10,000 ஓகே வருகிறது. அந்த அளவு முன்னேற்றம் இந்த டெக்னாலஜியும் சயின்ஸு கொண்டாந்திருக்கிறது. சமத்துவம் கிட்டத்தட்ட ஓரளவாவது முன்னேறிருக்கிறது என்னுடைய கருத்து. மிக்க நன்றி. என் கேள்வி நாராயணிக்கு. நிறைய எக்ஸாம்பிள்ஸோட சொன்னீங்க எப்படி வந்து சயின்ஸில் வந்து இது வரைக்கும் நடந்த நிறைய ரிசர்ச் வந்து இன்க்ளூசிவாக இல்லை, அதில் நிறைய சோஷியல் ஜஸ்டிஸ் இஷ்யூஸ் இருக்குது அப்படின்ட்டு. இது ஒரு காரணமாக காட்டி சயின்ஸே வந்து வெறுக்கிறது, ஒரு சைட்லைன் பண்ணுறது, அது வந்து it is racist, it is not inclusive of women, it is brahminical அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ஸ்ட்ரோக்கில் வந்து ஃபுல்லாக இது வரைக்கும் நம்மளுக்கு இருக்கிற ஆல் ட்ரூத் அண்ட் சயின்ஸ் அண்ட் ரிசர்ச் எல்லாம் வந்து ஒதுக்குறது. அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? வாட் இஸ் யோர் ரெஸ்பான்ஸ் டு சச் அவுட்லுக்? ரெண்டு கேள்விக்கும் நாராயணியே சொல்லுவாங்க. ஓகே, நான் வந்து இதை நம்ம ஒரு க்ளோஸ்டு ஃபோரம் அப்படிங்கிறதுனால இதை வந்து சயின்ஸ்லேயே நிறைய ரேசிசம் இருந்திருக்கு அப்படிங்கிறத ஒரு எக்ஸாம்பிளாக மட்டும் சொல்லி முடிக்கிறேன். ஆனால் வந்து அறிவியலை பொதுவாக பேசுகிற இடத்துல இதெல்லாமும் இருக்குங்கிற ஒரே காரணத்தினால நீங்கள் அறிவியலை மறுதளிச்சிட முடியாது. இது அறிவியல் செய்து சிலருடைய மனப்பான்மையினால் வந்த விளைவு அப்படிங்கிறத நம்ம வந்து தெளிவுபடுத்தி கொண்டு தான் போகணும். இன்னொன்று வந்து என்னென்னா, இதை முன்வைத்துன்னு மட்டும் இல்லை. இப்போ நேச்சரில் வந்து சயின்ஸ் ஹேஸ் டு கெட் அவுட் ஆஃப் இட்ஸ் ரேசிஸ்ட் பாஸ்ட் அப்படின்னு ஒரு கட்டுரை வருது. அதற்கு மறுப்பாக அறிவியலாளர்களே வந்து நேச்சர் வந்து ஒரு ஸ்டாண்ட் எடுக்குது, நேச்சர் வந்து அறிவியலை பொலிட்டிசைஸ் பண்ண பார்க்குது அப்படின்னு சொல்லி ஒப்பீனியன் பீசஸில் எழுதுகிறாங்க. அப்போது இந்த ஒரு குரல் வந்துகிட்டே இருக்குது. இதற்கான எதிர்குரல்கள் அறிவியலுக்குள்ள அந்த சமூக நீதியை ஏற்றுக்கொள்ளாதவர்கள்கிட்டேருந்து வந்திருக்கு. ஒன்று என்னென்னா, அறிவியலை நீங்கள் மறுதளிக்கணும், நீங்கள் வந்து ஆன்டி சயின்ஸ் மென்டாலிட்டியை க்ரியேட் பண்ணணும் அப்படின்னீங்கன்னா இதுதான் வேணும்னு இல்லை. இந்த மாதிரியான என்ன சொல்கிறது, நிஜமாவே அறிவியலில் இப்படி கூட இருந்திருக்குங்கிற மாதிரியான லாஜிக்லாம் அவங்களுக்கு தேவையில்லை. என்ன வேணால் அவங்க க்ரியேட் பண்ணி முழுமையாக கம்ப்ளீட்டாக ஃபேக்கான ஒரு இன்ஃபர்மேஷனை கூட ரெடி பண்ணி அறிவியலுக்கு எதிரான மனப்பான்மையை வந்து உருவாக்க முடியும். ஆனால் நான் வந்து எந்த ஒரு மனநிலைக்கு இப்போ கொஞ்ச நாளாக வந்திருக்கேன் அப்படின்னா, அப்படிலாம் எதுவுமே இல்லைங்க. அறிவியல் அப்படிங்கிறது ஒரு பியூரஸ்ட் ஆஃப் த பியூர். அது வந்து மேலே இருக்கிற ஒரு அசரீரி மாதிரி நீங்கள் அதை எல்லாத்தையுமே கேள்வி கேட்காம ஒத்துக்கணும் அப்படிங்கிற ஒரு மனநிலையில் அறிவியலை கொண்டு போகிறது அப்படிங்கிறது நாம் பேசுகிற ஒரு டெமோக்ரஸிக்கே அகெயின்ஸ்டாக போயிடும். அப்படிங்கிறதுனால அறிவியலில் இந்த பிரச்சனைகள் இருக்குங்கிறத அறிவியலாளர்களும் பேசுகிறாங்க, பொதுமக்களும் பேசுகிறாங்க அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு கொண்டு போகிறது தான் இந்த காலகட்டத்துக்கு நியாயமானதாக இருக்குங்கிறதுனால அந்த துறையில் இருக்கிற போதாமைகளை அக்னாலேஜ் பண்ணிவிட்டு அறிவியல் பரப்புதல் பண்ணணும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்தாக இருக்குது. அதனால தான் நான் அதை முன்வைக்கிறேன். சார் சொன்னதுக்கு ஒரு விஷயம் மட்டும் சொல்லிடுறேன். டெக்னாலஜி பெண்களுக்கு நிறைய செஞ்சுருக்கு. ஆனால் அதே ஃபேஸ்புக்கில் அதே இன்டர்நெட்டில் ஒரு பெண்ணை முன்னெப்போதும் இல்லாத அளவுக்கு இழிவாகவும் கேவலமாகவும் பொதுவெளியிலேயே பேச முடியும். முகம் தெரியாதவர்கள் கூட பெண்களை இழிவுபடுத்த முடியும். அப்போது ஒரு சமூகம் என்னவா இருக்குது, ஒரு சமூகம் ஒடுக்கப்பட்டவர்களை, பெண்களை நாங்கள் வந்து எங்களை விட கீழே அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு சாதியை சேர்ந்த மக்களை எப்படியெல்லாம் நடத்துதோ டெக்னாலஜிக்கல் ஸ்பேஸுக்குள்ளே வந்தும் அதையே நடத்துகிறாங்க. அதனால ஒரு டெக்னாலஜி வந்துச்சுங்கிறதுனாலேயே பெண்களுக்கான விடுதலை அப்படிங்கிறது இல்லை. இன்னொன்று, நம்ம ஒரு பக்கம் வந்து முன்னேற்றம் நடந்துட்டுருக்கு, நம்ம வந்து பெண்களுக்கு இந்த மிஷின் இருக்குது அந்த மிஷின் இருக்குன்னு சொன்னால் அதெல்லாம் வந்ததுனால தான் வந்து உங்களுக்கு இப்போ வியாதி வருது. நீங்கள் எனக்கு வந்து எங்கள் அம்மா மாதிரி அம்மியில் அரைச்சி கொடுத்தா தான் சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஒரு குரூப் கிளம்பியிருக்காங்க. அறிவியல்னால தான் நீங்கள் வந்து இப்படி கையை மீறி போயிடுறீங்க அப்படிங்கிறது அவங்களோட வார்த்தையாக இருக்குது. அப்போது அடிப்படையில்
மனம் மாறாம, மனம் வந்து யாரையும் ஒடுக்கக்கூடாதுன்னு நினைக்கிறவங்களா இல்லாமல் நம்ம எந்த டெக்னாலஜி வந்தாலும் இப்படியே தான் இருப்போம். அதனால டெக்னாலஜி மட்டுமே பெண்களுக்கு விடுதலை தந்துடாது, அரசியல் அதிகாரம் போன்றவை தான் பெண்களுக்கு விடுதலை தரும். ஒரு விஷயம், இட் இஸ் a substitute. அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாம் பெண்களுடைய வேலைக்கு சப்ஸ்டியூட் தானே தவிர இட் இஸ் நாட் ப்ரொமோட்டிங் த ஆக்டிவிட்டீஸ் ஆஃப் தி